Okay, guys, am I audible? Okay, guys, am I audible? Okay, so very good evening, everyone. இன்னைக்கு வந்து நம்ம physics class ஆரம்பிக்க போறோம். Right? Okay. So டக்கு டக்குன்னு உங்க பேரு அண்ட் எங்க இருந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்க உங்களுடைய chat பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். Fast. Yes, make it fast. Okay, ma. Good. Super. So, இப்போ நீங்க வந்து ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று, இல்லை நீங்க ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க. காட் இட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னாலே பிடிக்காது. ஓகே, பிடிக்காதுன்றதை விட உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸில் பெருசாக ஒரு லைக் ஒரு அடாப்டேஷன் கிடைக்கல. அதாவது நமக்கு எப்படி ஃபிசிக்ஸ் ஜீரோலேருந்து ஒன்றுமே தெரியாதோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஜீரோலேருந்து தெரியாமல் ஒருத்தர் நம்ம கூட டிராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்களே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, லெட்ஸே நீங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்க. 2 பேருக்குமே வந்து ஃபிசிக்ஸ்ல ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல பிளாங்காக உட்காந்துருப்பீங்க. ஓகே, அண்ட் உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிடுறாரு. ஓகே, அண்ட் அந்த கிளாஸ் அவருக்கு புரிஞ்சிருந்தும் கூட. ஓகே, நாளைக்கு அடுத்த நாள் ஐ மீன் லைக் நெக்ஸ்ட் டே உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் நடத்துறாரு. ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நடத்த மாட்டார். யா, அவர் ஒரு ஃபேக்கல்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நடத்த மாட்டாரு. இன்ஸ்டெட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு நடத்துவார். ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஏன்னா இது நீங்கள் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லெட்ஸே உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து லைக் பல மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. பட் அந்த எக்ஸாமுக்கு முன்ன ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சம்மரி கொடுப்பாரு. அண்ட் அந்த சம்மரியை வச்சு நீங்கள் அந்த மொத்த எக்ஸாமையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கான்னு தெரியல, மோஸ்ட்லி இருந்திருக்கும், ரைட்? சிமிலர்லி திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி. நான் ஏன் அதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீயிங் அ பயாலஜி ஃபேக்கல்டி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததோ அதே டிஃபிகல்ட்டி எனக்குமே இருக்கு when I start preparing for physics. கேட்கலாம் சார், நீங்களும் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 to 12 years இட்ஸ் பீன் we haven't touched physics. ஓகே, பட் ஃபிசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஜுவேஷன் ஆர் மாஸ்டர்ஸ் எல்லாமே முடிக்கிறோம், ரைட்? பட் since it has taken almost 10 to 15 years நமக்கு கேப் இருக்கிறதுனால when we start to prepare everything seems to be new for us. Okay, right? அது ஆக்சுவலா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, when especially I'm preparing for physics, right? ஓகே, அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பயோ எடுக்கும்போது இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கும்போது இருக்குமான்னு தெரியல. பட் ஐ வில் யூ கன்சிடர் மீ ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பேசிக்ல இருந்து எப்படி புரிய வைப்பாங்களோ, அதாவது மற்ற சேனல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வெக்டார்ஸ் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும், ஓகே, உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும், இன்டெகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போ இந்த பாயிண்ட்ல நான் இதெல்லாம் போய் கத்துட்டு வந்து தான் இந்த லெக்சரை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும், ரைட்டா? எனக்கு ஏன்னா அது தெரியல எனக்கு, ரைட்? பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு இந்த டாபிக் என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பெட்டர் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இந்த டாபிக் என்ன தேவைன்றதை நம்ம புரிஞ்சு படிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஒன் டாபிக் விச் இஸ் கைனமேட்டிக்ஸ். ஸோ ஒரு லென்த்தி டாபிக் ஆக்சுவலா.
ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கைனமேட்டிக்ஸோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் ஒரு 4 டெர்மினாலஜிஸை முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நாட் ஓன்லி தியரி, ஐ வில் ட்ரை டு மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் நியூமரிக்கல்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த நியூமரிக்கல்ஸ் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஷுர் உங்களுடைய நீட்டை நீங்கள் கிராக் பண்ணுற அளவுக்கு அந்த நியூமரிக்கல்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி லைக் ஓவர் வியூ மாதிரி இருக்காது, இட் வில் பி ஃபார் ஷுர் இட் இஸ் கோயிங் டு பி இன் டெப்த். ஓகே, ஸோ நிறைய பேச வேண்டாம், let's start the session. Yeah, good to see you all. So the topic which we are going to discuss today is kinematics. Hold on. Yeah, okay, so the topic which we are going to study today is kinematics. Okay, so ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குப்பா இந்த வேர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் ரெண்டு வேர்ட் இருக்கு. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க யாருக்கெல்லாம் இந்த சாப்டர்ல ஐடியா இருக்கு. சார் இந்த சாப்டர்லாம் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார், எங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் சொல்லுங்க. இல்ல சார் திஸ் இஸ் ஐம் கம்ப்ளீட்லி நியூ ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எஸ், கம் ஆன், லெட்ஸ் see in the chat box. கொஞ்சம் chat box நல்லா என்கேஜ் பண்ணுங்க. ஓகே, then only I will also get to see how it is going to work out, right? Fine, யாருமே அவைலபிளா இல்ல ஓங்கடா. ஓகே, so let's start kinematics. so இந்த யூனிட்ல நம்ம வந்து kinematicsல motion in straight line பார்க்க போறோம். ஓகே, so first here this is my plan actually. நான் உங்களுக்கு ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் டெர்மினாலஜிஸ் லைக் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் எஸ்பெஷலி இதெல்லாம் என்னன்னு சொல்றதை விட இதுல இருக்கக்கூடிய நீட் லெவல் கொஸ்டின்ஸ் இதையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வில் ஸ்டார்ட். அண்ட் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூடவே எனக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஃபைன். Okay, Tahim, it's new for me. Then I'll be happy for that. Okay, நம்ம ஸ்லோவா படிப்போம். Okay, எந்த ஒரு அவசரமும் வேணாம். First coming to this term mechanics. Okay, what is mechanics? What is mechanics? Okay, mechanics அப்படின்றது பாத்தீங்கன்னா what they have mentioned, it is a branch of physics. Okay, which deals with ரெண்டு condition, which deals with condition of rest, condition of motion. Consider ரெண்டு பார்ட் பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே என் கையில இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் கையில இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இஸ் இட் இன் அ ரெஸ்ட் ஆர் இஸ் இட் இன் அ மோஷன்? கொஸ்டின் வருதா, ரைட்? இப்போ இந்த வாட்டர் பாட்டில நீங்க ரெஸ்ட்னு சொல்லலாம் பிகாஸ் அது என்னுடைய கையில ஒரு ஐடியல் பொசிஷன்ல இருக்கு, ரைட்டா? இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றேன். ஓகே, நான் இங்க இருந்து இப்படி மூவ் பண்றேன், இப்படி திருப்பி ரிட்டர்ன் வரேன், ஃப்ரண்ட்ல போறேன். நவ் த சேம் வாட்டர் பாட்டில் இஸ் இன் மோஷன், கரெக்டா? ரைட்? இந்த ரெண்டு கண்டிஷனை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மெக்கானிக்ஸ் சொல்றோம். Are you getting my point? So what is mechanics? Very simple, studying about condition something in rest and condition something which is in motion. Okay, so ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? இதுல ரெண்டு டைப் ஆஃப் மெக்கானிக்ஸ் இருக்குப்பா. ரெண்டு டைப் ஆஃப் மெக்கானிக்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாட்டிக் மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக் மெக்கானிக்ஸ். என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் பாக்குறீங்க. ஹாய் ஜீனி, ஜஸ்ட் லெட் மீ நோ யுவர் நேம் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஜீனி. யா, ஓகே, நீங்க வந்து ஒரு வெப்சைட் பாக்குறீங்க. ஒரு ரெண்டு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா லைக் கன்சிடர் ஒரு ஸ்கூலோட வெப்சைட்னு வச்சுக்கோங்க, உங்க ஸ்கூலோட வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்டேட் பண்ணுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி ரொம்ப ஐடியலா இருக்கிற ஒரு கண்டிஷனை நான் என்னன்னு சொல்றேன், ஸ்டாட்டிக்னு சொல்றேன். Are you getting my point? Right? So அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல which is in rest, something which is in rest. ஓகே, அதுல எந்த ஒரு பெரிய ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. சம்திங் which is in rest or something which is in equilibrium condition. ஓகேவா, ரைட்? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, என் கையில வந்து ஒரு
வாட்டர் பாட்டில் இருக்கு, the water bottle which is in a rest position. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு வெப்சைட் இருக்கு, தட் இஸ் கன்சிடர் உங்க ஸ்கூல் வெப்சைட். அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பாக்குற அதே கண்டென்ட் தான் 1 இயர் கழிச்சு பார்த்தாலும் இருக்கும். there is no big update. ஓகே, அந்த மாதிரி ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது டைனமிக். டைனமிக் அப்படின்றது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் பேரலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்றீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பேரலா ஒரு வெப்சைட்ல மட்டும் போயிட்டு ஸ்கோர் அப்டேட் பார்த்துட்டு வரீங்க. Are you getting my point? இப்போ அந்த இடத்துல அதுவும் ஒரு வெப்சைட் தான். ஓகே, அந்த ஸ்கோர் அப்டேட் வரதும் ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்ல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன்னா டைனமிக்ஸ்னு சொல்றேன். புரியுதா? வாட் இஸ் ஸ்டாட்டிக், வாட் இஸ் டைனமிக்? புரியுதா? Okay, and you are from Tamil Nadu. Charu, which district you are from, Charu? Which district you are from? Static and dynamic concept puriyudappa. So dynamic abdina something which is in movement or something which is live, which I call it as dynamic, right? Static abdina which is something in rest or which is something has already found an equilibrium condition. Okay, இப்போ இந்த dynamicsல நம்ம ரெண்டு பார்ட் பார்க்கறோம். Okay, dynamicsல ரெண்டு பார்ட் பார்க்கறோம். One is kinematics, another one is kinetics, right? One is kinematics, another one is kinetics. Yes, dynamic and static concept புரிஞ்சுதா guys? Yes. Okay, next one kinematics and kinetics, which both comes under dynamic. அப்ப ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா both are in some live motion. அதான் கான்செப்ட். கைனமேட்டிக்ஸா இருக்கட்டும் கைனெட்டிக்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு லைவ் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ வாட் இஸ் கைனமேட்டிக்ஸ்? Kinematics is nothing but study of motion of an object without considering its cause of motion. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குப்பா. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஷன்ல இருக்கு. ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஆனா அந்த மூவ்மெண்ட்டுக்கான காஸ் நமக்கு தேவையில்லை. அது மூவ் பண்ணுது, அவ்வளவுதான். அது ஏன் மூவ் பண்ணுது, அதுல என்ன ஃபோர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு, எதுவுமே எனக்கு தேவையில்லை. காட் இட்? சோ புரிஞ்சுக்கோங்க, when என்னாச்சுப்பா இது okay, it got hang. I don't know why. ஓகே, நான் பாக்குறேன் அதுக்குள்ள வருதான்னு பார்ப்போம். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, பட் அது ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா, அது ஒரு மோஷன்ல இருக்கு. அந்த மோஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா, நான் வந்து ஒரு கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கார் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ அந்த காரை வெளியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுது அது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ரைட்டா? ஆனா அந்த காருக்குள்ள நான் இருக்கேன் அண்ட் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அந்த ஃபோர்ஸ்னால அந்த 100 கிலோமீட்டர்ல அந்த கார் ரன் ஆகுது, மூவ் ஆகுது, ரைட்டா? பட் ஆனா நான் அதை பத்தி எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். உள்ள யார் இருக்கான்றது எனக்கு தேவையில்லை, அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு எனக்கு தேவையில்லை. பட் ஆனா வெளியில இருந்து பார்த்தா கார் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரன் ஆகுது, மூவ் ஆகுது. இதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு கைனமேட்டிக்ஸ். Got it? When there is no effect on force. Okay, நான் ஃபோர்ஸ் பத்தி எந்த ஒரு கன்சிடரேஷனும் எடுத்துக்காத பொழுது அதுக்கு பேரு கைனமேட்டிக்ஸ். அதுவே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, ஐ மீன் சேம் கார் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்ப அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போறதுக்கு ரீசன் அங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, ரைட்டா? அந்த ஃபோர்ஸ் என்னன்றதை பத்தி படிக்கிறது கைனெட்டிக்ஸ். ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். ஸோ கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் போத் have a mild difference. ஓகே, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோஷன்ல தான் இருக்கு. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட்ல அந்த மோஷனுக்கான காஸ் எனக்கு தேவையில்லை, இன்னொன்னு அந்த மோஷனுக்கான காஸ் எனக்கு தேவை. காஸ் தேவையில்லை அப்படின்னா தட் இஸ் கைனமேட்டிக்ஸ், காஸ் தேவைன்னா தட் இஸ் கைனெட்டிக்ஸ். ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். யா, ஐ எக்ஸ்பெக்ட் என்னடா
1 minute. பயோ கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் நடக்காதுல்ல? ஆக்சுவலி அந்த மாதிரி எழுதி கிளாஸஸ் எடுக்க மாட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்சுவலி ரைட்டிங் திஸ். ஸோ மேபி அதனால சிஸ்டம் இப்படி ஹேங் ஆகுதா என்னன்னு தெரியல. கம் ஆன், we are about to complete a lot. இன்னைக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் முடிக்கணும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எஸ், we got it. Fine. So இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? So we hope you all understood what is mechanics. Mechanicsல ரெண்டு டைப் இருக்கு. One is static, another one is dynamic. Staticக்கும் dynamicக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு, ரைட்டா? Coming to rest and motion. ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். Okay, what is rest and what is motion? So when an object is at rest, when position doesn't change with respect to time. எதை நான் ரெஸ்ட்னு சொல்றேன்? டைம் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆனா அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே தான் இருக்கு, அதுக்கு பேரு ரெஸ்ட். ஓகே, சிம்பிள். அதே வாட்டர் பாட்டில் கான்செப்ட். ஆர் கன்சிடர், இந்த என்னோட கையில இந்த மார்க்கர் இருக்கு, ஓகே, ஸ்டைலஸ் இருக்கு, ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் டிக் ஆயிட்டே இருக்கு, நமக்கு பின்னாடி வந்து டைம் ஓடிட்டே இருக்கு. பட் டைம் ஓடிட்டே இருக்கும் பொழுதும் இந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, ஓகே. விச் தட் இன் தட் கேஸ் வி கால் இட் அஸ் ரெஸ்ட். புரியுதா? இந்த கேஸ் நான் என்ன சொல்றேன், ரெஸ்ட்னு சொல்றேன். கன்சிடர் புக் ஆன் அ டேபிள். ஒரு டேபிள் மேல ஒரு புக் இருக்குப்பா, ரைட்டா? எவ்வளவுதான் டைம் ஆனாலும் அந்த புக் நவராது. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எதுல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு, ரைட்? அதுவே மோஷன் அப்படின்ற பொழுது ஆப்ஜெக்ட் செட் டு பி இன் மோஷன் when position change with respect to time. ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது with respect to the time. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இதே மார்க்கர் ஸ்டைலஸ் வச்சிருக்கேன். இந்த ஸ்டைலஸ் நான் என்ன பண்றேன், டைம் மூவ் ஆக இந்த மார்க்கரையும் ஸ்டைலஸையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா டர்ன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, with respect to time the object is also getting motion. ஓகே, சோ அதை நான் என்ன சொல்றேன்னா மோஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ நார்மலா ஒரு பர்சன் வாக் பண்றது, உங்க கண்ணு முன்னாடி எதெல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், மோஷன் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, என்னன்னா நீங்க வந்து மோஷன்ல இருக்கீங்களா ரெஸ்ட்ல இருக்கீங்களான்றத டிசைட் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே let's say listen guys, let's say நீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். let's say this is you. ஓகே, நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. ஓகே, நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்கப்பா, ஓகேவா? சோ நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு ட்ராக் ஒன்னு இருக்கு. ஓகே, அந்த இடத்துல ஒரு ட்ராக் ஒன்னு இருக்கு. ஓகே, ரயில்வே ட்ராக் ஒன்னு இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கன்சிடர் அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெயின்ல ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாரு, ஏ அண்ட் பி. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க ட்ரெயின்ல. இந்த ட்ரெயின் இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. கன்சிடர் த ட்ரெயின் இஸ் இன் மோஷன். ஓகே, இது யாரு, நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினை பாக்குறீங்க. அந்த ட்ரெயின்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்காங்க, பின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா, ரைட்? இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ இஸ் இன், இப்படி வச்சுக்கலாமா, let's say B is in motion or rest with respect to A. What is the answer? B வந்து இப்போ மோஷன்ல இருக்காங்களா ரெஸ்ட்ல இருக்காங்களா? A உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து A வந்து பாத்தீங்கன்னா B பாக்குறாருப்பா.
ஏ வந்து பியை பாக்குறாரு. பார்க்கும் பொழுது இப்ப ஏ என்ன சொல்லுவாரு? பி வந்து மோஷன்ல இருக்காருன்னு சொல்லுவாரா இல்ல ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. யா எஸ், பி உடைய ஏ உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பி வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. கரெக்டா? இப்ப ஏ வந்து பி உடைய பாயிண்ட்ல மோஷன்ல இருக்காரா ரெஸ்ட்ல இருக்காரா வித் ரெஸ்பெக்டிவ் டு பி? பி வந்து ஏ பாக்குறாரு, அவர் மோஷன்ல இருக்காரா ரெஸ்ட்ல இருக்காரா? அவரும் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. காட் இட்? இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் சி, நீங்க தான் வந்து சி வெச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏ ஆர் பி இஸ் இன் மோஷன் ஆர் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டு சி. வாட் இஸ் ஆன்சர்? ஏ ஆர் பி மோஷன்ல இருக்காங்களா ரெஸ்ட்ல இருக்காங்களா வித் ரெஸ்பெக்டிவ் டு சி? சி வந்து பாக்குறாங்க ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்ல அவங்களோட வியூல ஏ அண்ட் பியும் எதுல தான் இருக்காங்க? மோஷன்ல தான் இருக்காங்க. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இப்போ இந்த இடத்துல யார் ஆக்சுவலா மோஷன்ல இருக்கா, யார் ஆக்சுவலா ரெஸ்ட்ல இருக்கா? சொல்லுங்க. யார் ஆக்சுவலா மோஷன்ல இருக்கா, யார் ஆக்சுவலா ரெஸ்ட்ல இருக்கா? இத நம்ம ரேண்டமா சொல்ல முடியாது. This is called as frame of reference. இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? frame of reference. ஓகே, நீங்க எந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க பாக்குறீங்கன்றத பொறுத்து, remember there is no absolute motion or there is no absolute rest. இது எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் let's say இவங்க 3 பேரும் ஒரு உலகத்துக்குள்ள இருக்காங்க. ஐ மீன் லைக் தே ஆர் ஆன் எர்த். இவங்க 3 பேரும் எங்க இருக்காங்க? எர்த்ல இருக்காங்க. ரைட்டா? எர்த்ல இந்த ஈவென்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? இப்போ ஒரு ராக்கெட்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாருப்பா. ராக்கெட்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. கன்சிடர் அவரு டி. அவர் ஒரு ஆஸ்ட்ரோனட்னு வெச்சுக்கோங்க. அவரு இந்த 3 பேரையும் பாக்குறாரு. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஏ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சி வந்து ரெஸ்ட்ல தானே இருக்காரு, நின்னுட்டு தானே இருக்காரு. சி வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. இவரு அவங்க 2 பேரை பார்க்கும்போது 2 பேரும் மூவ்மெண்ட்ல இருக்காங்க. இவங்க 2 பேர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேரும் ரெஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, இப்போ மூணாவதா ஒருத்தர் இவங்க 3 பேரையும் பாக்குறாரு. காட் இட்? அப்போ ஏ ஆர் பி ஆர் சி இஸ் இன் மோஷன் ஆர் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டு D. With respect to D, A, B and C, are they in motion or rest? What is the answer? Are they in motion or rest? D உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து C, A and B 3 பேரும் மோஷன்ல இருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்காங்களா? சொல்லுங்க. They are in motion. They are in motion. So அதனால தான் சொன்னேன் there is no condition which we call absolute motion, absolute rest. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா absolute motion. absoluteனா என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இப்ப நம்ம ஆக்சுவலா பயோலயும் இந்த பாயிண்ட் படிப்போம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்னா absolute growth and relative growth ன்னு படிப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒரு லீஃப் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு லீஃப் நான் பாக்குறேன். அந்த லீஃப் 5 சென்டிமீட்டர். ஆர் கன்சிடர் நான் ஒரு லீஃப் பாக்குறேன், அது வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, பட் ரிலேட்டிவ் growthனா டுடே வாட் ஐ அம் சீயிங் இஸ் அப்சல்யூட் growth. டுடே வாட் ஐ அம் சீயிங் இஸ் அப்சல்யூட் growth. ஓகே, ஐ அம் சீயிங் திஸ் டுடே இன் ரெஃபரன்ஸ் ஆஃப் எஸ்டர்டே. எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து 5 சென்டிமீட்டர் இருந்துன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதை நான் என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் growthன்னு சொல்றேன். நான் பழைய ஸ்டேட்டை ரிலேட் பண்ணி சொன்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் growth. ஓகே, இல்ல நான் இன்னைக்கு பார்த்து அதை சொன்னா அது அப்சல்யூட் growth. நான் சொல்றது புரியுதா? அப்போ எதுவுமே அப்சல்யூட் மோஷன்ல இல்ல, எதுவுமே அப்சல்யூட் ரெஸ்ட்லயுமே இல்ல. பட் அதுவே நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பார்க்கும்போது ரிலேட்டிவா பார்க்கும் பொழுது ரெண்டுமே மூவிங்ல தான் இருக்கு. மோஷனும் மூவிங்ல தான் இருக்கு, ரெஸ்டும் மூவிங்ல தான் இருக்கு. ஆர் யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? ரைட்? ஓகே, அப்போ என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம்? See, remember, no absolute rest or no absolute motion. First point. And rest and motion are a relative term. ரெண்டுமே ஒரு relative term. There is no such condition called absolute terms. Right now, fine.
with respect to each other. And remember, everything is based on the object and the observer. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ மோஷன்ல இருக்காரா ரெஸ்ட்ல இருக்காரான்னு கேட்டோம். பி உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் என்ன சொன்னாரு, ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொன்னாரு. திருப்பி பி வந்து மோஷன்ல இருக்காரா ரெஸ்ட்ல இருக்காரான்னு ஏ உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டோம். அவரும் ரெஸ்ட்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. ஓகே, இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் மோஷன் ஆர் ரெஸ்ட்ல இருக்காங்களான்னு சி உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு பேருமே மோஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ரெண்டு பேருமே மோஷன்ல இருக்காங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ ஏ பி அண்ட் சி ரெண்டு பேரும் மூணு பேரும் மோஷனா ரெஸ்ட்ல இருக்காங்க. டி உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கும்போது மூணு பேரும் எதுல இருக்காங்க, மோஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. காட் இட்? சோ இப்போ இந்த இடத்துல இவங்கள நம்ம என்ன சொல்றோம், இந்த ஏ பி சி டி இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள நம்ம அப்சர்வர்னு சொல்றோம். they are the one who is observing. ஓகே, அப்ப இவங்கள நான் என்னன்னு சொல்றேன், ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். Are you getting this point? Yes? Easy? புரியுதா இந்த கான்செப்ட்? I guess like I'm teaching only to Tahim. Yes, ma? I hope this rest and motion concept is clear for everyone, right? Yes. Coming to some thumb rules. Okay, kinematics நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில thumb rule மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த பிசிக்ஸ் அப்படின்றது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. இது ஏன் இப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம். ரைட்? அப்ப அந்த இடத்துல அவங்க ஒரு தம் ரூல் ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறாங்க. நீங்க எதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தம் ரூல் கொடுத்துடுறாங்க ஃபார் கைனமேட்டிக்ஸ். வாட் இஸ் தட்? We will not consider shape or size or geometry of an object. நீங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட பத்தி தான் நீங்க பேசுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் திஸ் மெக்கானிக்ஸ் இஸ் ஆல் அபவுட். ரைட்டா? ஏன்னா நம்ம பார்த்தோம் மெக்கானிக்ஸ்னா என்ன, இட் இஸ் a branch of physics which deals about the condition which is in rest and condition which is in motion. ஓகேவா? சோ அப்ப அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப், என்ன சைஸ், என்ன ஜியாமெட்ரின்றத பத்திலாம் நம்ம கன்சிடர் பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ரைட்? கன்சிடர் நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த காரோடைய ஷேப், சைஸ் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றது புரியுதா? ரைட்? கன்சிடர் ஆல் மாசஸ் டு பி த பாயிண்ட் மாஸ். ஓகே, எனக்கு இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் கன்சிடர் இது ஒரு 1000 கிலோகிராம். இந்த காரோடைய வெயிட் எவ்வளோ, 1000 kgன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 kg இந்த ஒரு காரை நான் என்னவா கன்சிடர் பண்ணிப்பேன்னா ஒரு பாயிண்டா தான் கன்சிடர் பண்ணிப்பேன். I will consider this as a point. I will not consider this because நீங்க shape, size and geometry consider பண்றீங்கன்னா அது வந்து center of mass base பண்ணி போய்டும். Okay, so when you consider the shape, size and geometry, we tend to enter into center of mass topic. அதுல எங்க center of mass இருக்கு அப்படின்ற பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். So that is not our core at this moment. ஓகேவா? ரைட்? இப்போதைக்கு என்னுடைய கோர் என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் என்னவா கன்சிடர் பண்ணிப்பேன், I will consider it as a point mass. அவ்வளவுதான். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு போகுது. அவ்வளவுதான். இப்போ போகும் பொழுது அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, ஓகே, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை ரீச் பண்ணிருக்கு, இதுதான் இது எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தேவையே தவிர இந்த காரோடைய சைஸோ ஷேப்போ ஜியாமெட்ரியோ எனக்கு தேவையில்லை. Got it? So this is my first thumb rule. Got it? So remember, when point or object moves, ignore its rotational or a vibrational motion. Just remember it's just a point. முடிஞ்சதா? Fine? Okay. So இன்னைக்கு நம்ம என்னென்ன terminologies நம்ம வந்து கவர் பண்ண போறோம்? We are going to study what is distance, what is displacement, what is speed, what is velocity and what is acceleration. இது நாலுமே இருந்தது அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு முடிஞ்சிருதுப்பா. ஆக்சுவலா கைனமேட்டிக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய சாப்டரா இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அதுல நிறைய ஸ்மால் ஷார்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினாலஜிஸை முடிச்சிடலாம். ஈவன் இந்த டெர்மினாலஜிஸ்லுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு டவுட் தான். பிகாஸ் ஐ brought many questions. இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன், பார்ப்போம். இஃப் பாசிபிள் வில் கம்ப்ளீட் திஸ் ஆல்சோ. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் கமிங் டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வில் டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏன்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. நீங்க ஒரு ஏன்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க.
நீங்க பீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, நீங்க பீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகேவா? இது உங்களுடைய இனிஷியல் பாயிண்ட், இது உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட். ஓகே, யாரு நீங்க? லெட்ஸ் சே யூ ஆர் இட்ஸ் யூ. ஓகே, நீங்க ஒரு ஏ பாயிண்ட்ல இருந்து நீங்க பி பாயிண்ட்டுக்கு போகணும். அதுக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி மூவ் பண்ணி போறீங்க, இல்ல இப்படி மூவ் பண்ணி போறீங்க, இல்ல இங்க இருந்து இப்படி சுத்திட்டு போறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனா உங்களுடைய ஒரே அப்ஜெக்டிவ் என்னன்னா பி பாயிண்ட், அந்த ஃபைனல் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுன்றது. பட் இப்போ இந்த மூணு ரூட்டுக்கும் லெட்ஸ் சே திஸ் இஸ் ரூட் 1, திஸ் இஸ் ரூட் 2 அண்ட் திஸ் இஸ் ரூட் 3. இந்த மூணு ரூட்டுக்கும் நீங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா? அதாவது கிலோமீட்டர் சேமா இருக்குமா? சேமா இருக்குமா? இருக்காது. கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 15 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 20 கிலோமீட்டர் இருக்கும். காட் இட்? அப்ப நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணீங்கன்றது நீங்க எந்த ரூட் எடுத்தீங்கன்றத பொறுத்து தான். தட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ். பட் ஆனா இதுக்கு பேரு டிஸ்டன்ஸ். ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர், ரைட்? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட், டிஸ்டன்ஸ்ன்றது புரிஞ்சுதா? பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, நான் ஆரம்பிச்ச பாயிண்ட்ல இருந்து நான் எங்க போறேன்? முடிக்கிற பாயிண்ட்டுக்கு போறேன். இதுதான் which is the shortest distance. ஓகேவா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றேன். நான் ஆரம்பிச்சது முடிச்சது எங்க, இது மட்டும் தான் எனக்கு தேவை, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்க எந்த ரூட்டா போனீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாண்டிச்சேரி போறீங்க அப்படின்னா யூ ஹேவ் 2 ரூட்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிஆர் ரூட் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈசிஆர் ரூட்ல போறீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர்ஸ், ஜிஎஸ்டி ரூட்ல போறீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? ஆனா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், உங்களுடைய இனிஷியல் பாயிண்ட் அண்ட் உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட்டா? இப்போ நீங்க ஈசிஆர் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 200 கிலோமீட்டர். நீங்க ஜிஎஸ்டி ரோடு பிடிச்சீங்கன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 250 கிலோமீட்டர். ரைட்டா? பட் இதுவே நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இதுல ஷார்டஸ்ட் ரூட் எது? இதுல ஷார்டஸ்ட் ரூட் எது? ஈசிஆர் ரூட் தான். அப்போ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க எவ்வளவு இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? 200 கிலோமீட்டர் தான் இருக்கும். இரஸ்பெக்டிவ் நீங்க ஈசிஆர் ரூட் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஜிஎஸ் ரூட் வந்திருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது சேம் தான். நான் சொல்றது புரியுதா? எஸ், இதுதான் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். காட் இட்? நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் ஒரு ஏன்ற ஆப்ஷன்ல இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு, ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன்? மூவ் பண்றேன். ஓகே, மூவ் பண்றதுக்கு எனக்கு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுதுப்பா. ஓகேவா? ரைட்? இப்போ நான் ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏக்கே வந்துட்டேன். அதாவது நான் எங்க வீட்ல இருந்து ஓகே ஃப்ரம் மை ஹோம் டு மை ஸ்கூல். ஓகே, 10 மீட்டர்ஸ் வச்சுப்போமா, சென்டிமீட்டர்லாம் வேணாம். ஓகே, 10 மீட்டர்ஸ். எங்க வீட்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுது? 10 மீட்டர்ஸ் ஆகுது. போயிட்டு நான் திருப்பி எங்க வந்துட்டேன்? வீட்டுக்கே வந்துட்டேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளவு, நான் டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எவ்வளவு? Can anyone answer me? What is my distance? What is my displacement? How much is my distance? How much is my displacement? First, நான் 10 மீட்டர் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ரைட்டா? 10 மீட்டர் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அதே 10 மீட்டர் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன். So my distance is 20 meters. Super. My displacement is நான் ஆரம்பிச்ச பாயிண்ட், என்னோட இனிஷியல் பாயிண்ட் இதுதான், என்னுடைய ஃபைனல் பாயிண்ட்டும் இதுதான். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 மீட்டர். நான் ஆரம்பிச்ச பாயிண்ட்டும் முடிச்ச பாயிண்ட்டும் ஒரே இடம். அப்போ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதே இல்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நிக்கிறேன்ப்பா. ஓகே, இந்த இடத்துல நிக்கிறேன்.
டிஸ்டன்ஸ் பத்தி சொல்றேன். நான் இப்ப இங்க நிக்கிறேன் அப்படின்னா நான் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு மூவ் பண்றேன். ஓகேவா? கன்சிடர் இது வந்து ஒரு 10 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன்? 10 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். ஏன்னா நான் ஆரம்பிச்ச பாயிண்ட் 0, முடிச்சிருக்க பாயிண்ட் 10 மீட்டர்ஸ். அப்ப என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் 10 மீட்டர்ஸ். ரைட்டா? இது ஒரு கண்டிஷன். ரைட்? இப்ப திருப்பி நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் திருப்பி வந்த பாயிண்ட்டுக்கே திருப்பி வந்துட்டேன். ஆனா திருப்பி நான் 10 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணி தான் உள்ள வந்திருக்கேன். ஓகே, அப்ப என்னோட டிஸ்டன்ஸ் இப்ப எவ்வளவு ஆச்சுன்னா முதல்ல ஒரு 10 மீட்டர், செகண்ட் ஒரு 10 மீட்டர், டோட்டல் 20 மீட்டர். ஆனா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது 0வா மாறிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா மாறிடுச்சு. Are you getting this point? Yes, 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 yes. Okay, so இப்போ இதுல டிஸ்டன்ஸ்ன்றது எப்பவுமே ஒன்னு 0வா இருக்கலாம் இல்ல பாசிட்டிவா இருக்கலாம். கரெக்டா? டிஸ்டன்ஸ் நான் எங்கேயுமே போலப்பா, ஒரே தான் நிக்கிறேன், அப்ப என் டிஸ்டன்ஸ் 0. இல்ல நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது பாசிட்டிவா மாறிடும். டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. கரெக்டா? நான் -10 மீட்டர் நான் டிராவல் பண்ண சார்னு சொல்ல முடியுமா? நோ. ரைட்டா? டிஸ்டன்ஸ்ன்றது நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. அது 0வா இருக்கலாம் இல்ல பாசிட்டிவா இருக்கலாம். இவ்வளவுதான். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது either it can be 0 or it can be positive or it can be negative also. எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் A பாயிண்ட்ல இருந்து இருக்கேன், B பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றேன். ஓகே, அண்ட் திருப்பி நான் A பாயிண்ட்ல இருந்து வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறேன். அப்போ என்னோட இனிஷியல் பாயிண்ட் இதுவாகும், என்னுடைய வாட் இஸ் தட், என்னுடைய ஃபைனல் பாயிண்ட் இதுவாகவும் மாறிடுது. ஓகேவா? ரைட்? நெகட்டிவா வருமா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 1 மினிட்மா. Displacement, yeah, displacement can be negative, positive also, it can be 0. Okay, fine. புரியுதா? யா, சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவா மாறிடுது. ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ரைட்? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில क्वेश्चंस நான் கேட்கிறேன். ஓகேவா? ஃபைன். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன படிச்சிரோமா டக்குனு? ஓகே, டிஸ்டன்ஸ்னா என்னப்பா? வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? லெந்த் ஆஃப் ஆக்சுவல் பாத் டிராவல்ட் பை a body. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து தான் உங்களுடைய டிஸ்டன்ஸ் மாறுது. ரைட்டா? ஃபைன். அதோடைய இது மெயினா பாத்துக்கோங்க. இது ஆக்சுவலா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் திஷா மேம் எடுத்திருப்பாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லென்த். அது எப்படி நீங்க லைக் மெஷர் பண்ணுவீங்க? லென்த்ல தான் மெஷர் பண்ணுவீங்க. ரைட்டா? அதோட எஸ்ஐ யூனிட்ன்றது மீட்டர், அதோட சிஜிஎஸ் யூனிட்ன்றது சென்டிமீட்டர். இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல மேம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய யூனிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் நீங்க எப்படி எப்படிலாம் லைக் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, எஸ்ஐ யூனிட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் கமிங் டு திஸ், டிஸ்டன்ஸ் கவர்ட் கேனாட் பி நெகட்டிவ். சொல்லியாச்சு, டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். எதிர 0வா இருக்கலாம் இல்ல பாசிட்டிவா இருக்கலாம். ஒன்னு, டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. வாட் இஸ் தி ஸ்கேலார் குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். மேக்னிடியூட் will be calculated, no direction. டைரக்ஷனை பத்தி நம்ம பேசுறது இல்லை. ஓகே, அதாவது நான் எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றேன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் மூவ் பண்றேன் டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து நான் லெஃப்ட்ல மூவ் பண்ணாலும் பரவாயில்ல, ரைட்ல மூவ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ரைட்டா? சோ வாட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி? மேக்னிடியூட் வில் பி measured but no direction will be considered. Magnitude will be measured, no direction will be considered. புரியுதா?
So this is scalar quantity. Okay va? So has only magnitude and no direction. Remember, distance க்கு எத்தனை path possible. For example, நான் A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட்க்கு போறேன் அப்படின்னா எத்தனை ரூட்ல நான் போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினைட் ரூட். ஓகே, இன்ஃபினைட் ரூட். நான் இங்க இருந்து இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், சுத்திட்டு போகலாம், எப்படி வேணாலும் நான் போகலாம். I do have multiple infinite options. That is my distance. Okay, so infinite path possible to reach point to point. This is your distance. Clear? Yes. Okay, like the session and continue watching. Okay, next one, displacement. Talking about displacement, which is the shortest path, which is called displacement. Okay va? Right? And initial point to final points. Initial point and the final point reach பண்றதுக்கு, which is the shortest distance you have covered, which is called as displacement. Okay, இதோடைய யூனிட்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இதுவுமே சேம் தான். ரைட்டா? மீட்டர், சென்டிமீட்டர் and dimension is L. Displacement can be either positive, negative or zero. இதை நான் என்ன குவான்டிட்டின்னு சொல்றேன்? அதை நான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொன்னேன். This is a vector quantity. What is vector quantity? நான் மேக்னிடியூடையும் கால்குலேட் பண்ணுவேன், டைரக்ஷனையும் கால்குலேட் பண்ணுவேன். ஸ்கேலார் குவான்டிட்டில நான் என்ன பண்ணல? டைரக்ஷனை கன்சிடர் பண்ணல. ஓகே, நான் நிக்கிற இடம் ஒரு பாயிண்ட், நான் எங்க மூவ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ டோன்ட் வரி அபவுட் த டைரக்ஷன். ஓகே, ஆனா எனக்கு தேவை நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிருக்கேன்றது மட்டும்தான். அதுதான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன்றது முக்கியம். அட் த சேம் டைம் நான் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்கேன்றதும் முக்கியம் எனக்கு. ஏன்னா டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெகட்டிவ்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. Okay, this displacement can be covered even negative because of they consider direction. Direction இருக்கிறதுனால அதை நான் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்றேன். புரியுதா? Yes. So இதுல எத்தனை பாத் இருக்கு? They have only one path. They have only one path possible to measure displacement. அதாவது முதல்ல இதுல நான் என்ன சொன்னேன்? இதுல என்கிட்ட ஒரு A பாயிண்ட் இருக்கு, B பாயிண்ட் இருக்கு. அந்த A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட் போறதுக்கு எனக்கு நிறைய பாத் இருக்கு. When I have infinite path, then I call it as distance. When I have only one path, it is called as displacement. Acha, it is called displacement. Clear? Yeah, so இதுவும் பாருங்க, எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கேன். ரைட்? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு நான் டிராவல் பண்றேன். எத்தனை பாத்ல டிராவல் பண்றேமா? how many paths I'm reaching? From A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கு? என்கிட்ட இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ரைட்டா? சோ இதுல எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? 2 is the shortest distance. அப்போ இந்த 2 தான் என்னுடைய displacements. Okay, how many distance I traveled? Either I traveled in 1 or also I traveled in 2. Okay, consider the 5 meter na either 10 meter ன்னு சொல்லுங்க. Got it? அதுவே displacement அப்படினா only one way, only one path. Okay, which is my displacement. I hope நிறைய பார்த்துட்டோம் distance and displacement பத்தி. Clear-ஆ? Yes, super. Yeah, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, and this is not that difficult. It is very easy only. ஓகே, ஃபைன். இப்போ இதுல பாருங்க, யார் பெரியவன் சொல்லிட்டு அடிச்சுக்கோங்க. அதாவது பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாரு பெரியவன் சொல்லிட்டு அடிச்சு காட்டுன்ற மாதிரி டிஸ்டன்ஸ் பெருசா டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே, டிஸ்டன்ஸ் பெருசா டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா அப்படின்னு, which one is greater அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, displacement can be equal to distance. Displacement can be equal to distance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட்ல இந்த A and B எடுக்கும் பொழுது, இந்த A அதாவது இந்த செகண்ட் பாத்வே எடுக்கும் பொழுது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்தது? அதோட டிஸ்டன்ஸ் கன்சிடர் 5 மீட்டர். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருந்தது? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர். ஐ மீன் 5 மீட்டர். ஓகேவா? அதுவே நான் இந்த பாத்வே எடுக்கும் பொழுது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்தது? இதோட டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருந்தது? இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் still it is 5 மீட்டர். இப்போ displacement and distance can be equal. Displacement and distance can be equal. இது ஒண்ணு, ரைட்டா? இது ஒரு ஆப்ஷன். Displacement and distance can be equal, right? Second option, but can never be greater than
distance can be never greater than distance. அப்ப யாரு எப்பவுமே கிரேட்டரா இருப்பா? யாரு கிரேட்டரா இருப்பா? Who will be greater, distance or displacement? Which one will be greater? Which one will be greater, distance or displacement? Yeah, yeah, answer is distance. So always, not always, distance is mostly greatest. புரியுதா உங்களுக்கு? I hope you got this concepts clearly, right? Okay ma. Okay, so now let's move to the next point. Okay, இந்த பாயிண்ட் பாருங்க, இது சூப்பரா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். லெட்ஸ் சே நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே நான் ஒரு லீனியர் பாத்ல போயிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்ல போயிட்டு இருக்கேன். இப்போ கன்சிடர் நான் ஒரு சர்க்குலர் பாத்ல போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கான்செப்ட், நான் ஒரு சர்க்குலர் பாத்ல போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் கான்செப்ட், when I am moving in a circular path, my distance and displacement will be same or different to that linear path. Will be same or different to the linear path. இங்க இப்போ இந்த சர்க்குலர் பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய சென்டர் பாயிண்ட், இது என்னுடைய சென்டர் பாயிண்ட், அதாவது இதுதான் என்னுடைய இனிஷியல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஃபைன். நான் என்ன பண்றேன்னா என்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து என்னுடைய இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். ரைட்டா? ஃபைன். இப்போ இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 3 கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ண போறேன். Okay, first condition, when a person walk only half the circular track. Okay, first condition என்ன சொல்றாங்க? அவங்க வந்து இங்க இருக்காங்க. ரைட்டா? the person is in this I position. Okay, half the circular, இந்த சர்க்கிளோடைய half region அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இந்த சர்க்கிளோடைய half region கவர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? சொல்லுங்க. இவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆர், அப்ப இதுவும் பாதி. ஓகே, சோ இதுவும் ஒரு ஆர். தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 2r. டிஸ்டன்ஸ் இஸ் 2r. ரைட்டா? அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள்ல நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் சர்க்கிள்ல நான் வந்து 2πr ன்னு சொல்றேன். ஒன் ஃபுல் சர்க்கிள் இஸ், ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் 2πr. அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் நான் கவர் பண்ணிருக்கேன்னா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? πr. என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? πr. புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? When I am in a circular path, the distance and displacement will be calculated based on their circumference. It will be classified or it will be represented based on their circumference. So circumference of a circle will be 2πr. The whole circle will be 2πr. அதுல நான் பாதி சர்க்கிளை நான் கவர் பண்ணிட்டேன். அதுதான் என்னுடைய இனிஷியல் பாயிண்ட், அதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட். அப்போ நான் எவ்வளவு கவர் பண்ணியிருக்கேன்? நான் வந்து πr கவர் பண்ணியிருக்கேன். இது ஒரு πr, இது ஒரு πr half, அப்புறம் 2πr. அதுல நான் பாதி கவர் பண்ணியிருக்கேன், which is my displacement. சூப்பரா? புரியுதா? யா, டன். நெக்ஸ்ட், a person, இப்போ இந்த கண்டிஷன் விட்டுருங்க, இந்த கண்டிஷன் விட்டுருமா? லெட்ஸ் சே இப்போ செகண்ட் கண்டிஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, லெட்ஸ் சே நான் இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கேன். ஓகே, செகண்ட், a person walk one complete circular track. A person walk one complete circular track. அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள் கவர் பண்ணி திருப்பி இங்கே வந்து உட்காந்துட்டாரு. ஒரு ஃபுல் சர்க்கிளை கவர் பண்ணி இங்கே வந்து உட்காந்துட்டாரு. அப்ப என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ், அதாவது நான் ஒரு மொத்த சர்க்கிளை கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. அப்ப நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்? நான் 2πr கவர் பண்ணிட்டேன். வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட்? நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்னுட்டேன். ஸோ மை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. மை இனிஷியல் பாயிண்ட் அண்ட் மை வாட் இஸ் தட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் சேம். ஸோ இட் இஸ் 0. இது என்னுடைய ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் ட்ராக்கை நான் கவர் பண்ற பட்சத்தில். கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். திஸ் இஸ் தி தேர்ட் கண்டிஷன். ஓகே, இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன், ஒரு ஃபுல் சர்க்கிள்ல முடிச்சிட்டேன், ரெண்டாவது ஃபுல் சர்க்கிளையும் முடிச்சிட்டேன்.
Got it? I complete 2 full circle. இப்போ என்னோட distance என்ன, என்னோட displacement என்ன அப்படின்னா, distance என்னவா இருக்கும்? ஒரு full circle கவர் பண்ணா 2 pi r. அப்ப ரெண்டு full circle கவர் பண்ணா 4 pi r. ஓகே? displacement எவ்வளவு? 0. because நான் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் முடிச்சிருக்கேன். so it is 0. இந்த கான்செப்ட் புரியுதா? yes. சர்க்குலர் மோஷன்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் கெட் சச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சர்க்குலர் மோஷன். ஓகே, லெட்ஸ் சே இப்போ இது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, இது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஃபைன். ஸோ I hope the session is going good. ஓரளவுக்கு நல்லாவே பிசிக்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். Yes or no? If you people like my session, please give me a heart. Let me see how many are active. நிறைய வேலை பார்த்துருக்கேன்ப்பா இதுக்காக. ஓகே, பயோலா ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, யா ஃபைன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Next one, distance and displacement concept. A man has to go 50 meter. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50 மீட்டர் நார்த் போறாரு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா 40 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறமா 20 மீட்டர் சவுத்துக்கு போறாரு. 20 மீட்டர் சவுத்துக்கு போறாரு. இப்போ இவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காரு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் பண்ணிருக்காருன்ற ஒரு கொஸ்டின். Can anyone answer this? See, எப்பவுமே இதுல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. டைரக்ஷன், every single direction will be in a same plane. All the directions are in a same plane. All the directions are in a same plane. For example, இப்போ இது ஒரு பிளேன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களை பார்க்கறது, இப்போ நான் வந்து உங்களை ஃபேஸ் பண்றேன். ஐ மீன் ஐ எம் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சவுத். ஐ எம் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சவுத். அப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சவுத்ல இருக்கீங்க. நான் எங்க இருக்கேன்? நான் நார்த்ல இருக்கேன். ஓகே, பட் பிளேன் இஸ் சேம். ஓகே, பிளேன் இஸ் சேம். இப்போ நான் இதை வந்து டர்ன் பண்றேன். அப்போ நான் எங்க இருக்கேன்? நான் யாரை ஃபோக்கஸ் பண்றேன்? இப்போ ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் ஈஸ்ட். திருப்பி நான் இப்படி வரேன். வேற am I focusing on? I am focusing on west. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த 4 டைரக்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரே பிளேன்ல தான் இருக்கும். இந்த 4 டைரக்ஷனும் ஒரே பிளேன்ல தான் இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது இல்லாம ஒரு தேர்ட் டைமென்ஷன் உள்ள வரும். ஒரு தேர்ட் டைமென்ஷன் இது இல்லாம உள்ள வரும். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய பாம். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் நார்த். மேல பாக்குறது நார்த், கீழே பாக்குறது சவுத். ஓகே, இந்த சைடு வந்து ஈஸ்ட், இந்த சைடு வந்து வெஸ்ட். கரெக்டா? இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. இப்ப இது இல்லாம புதுசா ஒரு பிளேன் வருது. Are you getting my point? Right? இது ஒரு தேர்ட் டைமென்ஷன் பிளேன். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்த் போயிட்டேன், ஈஸ்ட் போயிட்டேன், திருப்பி ஐம் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஐம் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கீங்க. அப்போ நான் இதை எப்படி நான் வந்து மெஷர் பண்ணுவேன் அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் வரும். Are you getting my point? Right? IUPAC டீச் பண்ணுங்க. மா, this is not chemistry class மா. ஆல்ரெடி இட் இஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஐயாதுரை IUPAC ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கம்மா. IUPAC ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? டன். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹியர்? ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். எல்லாத்தையும் அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 50 + 40 90, 90 + 20 110. முடிஞ்சது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a big deal. Coming to displacement. ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் போறேன் நார்த், தென் 50 மீட்டர் ஈஸ்ட், அண்ட் தென் ஐ எம் கமிங் பேக் டு 20 மீட்டர் சவுத். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, லெட்ஸ் சே நான் இதை வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, பிகாஸ் நான் இதை வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நான் மாத்த போறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து என்னோட 20 மீட்டரா மாறிடுமா? This becomes my 20 meter. See, those who don't understand, I'll explain in a very basic way how I got to understand it. Okay, so இப்போ இது ஒரு பிளேனா. For example, let's say consider இது ஒன்று.
இவங்க ரெண்டு பேரும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். தென் ஐ வில் கெட் டு see that. ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல பாருங்க, இது வந்து 40 மீட்டரா, இதுவும் பேரலா அப்படின்னா இது 40 மீட்டர். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, இது 20 மீட்டர்னா இதுல பாதி என்ன, இது 30 மீட்டர். கரெக்டா? ஏன்னா டோட்டல் 50 மீட்டர் டிஸ்டன்ஸ், அதுல ஆல்ரெடி 20 மீட்டர் நான் கவர் பண்ணிட்டேன், பேலன்ஸ் 30 மீட்டர் இருக்கு. ஓகே. அண்ட் இது பேரலல் 40 மீட்டர். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு ரெண்டு ஃபேஸோடைய டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. மூணாவது ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நான் இதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பைத்தாகரஸ் தியரம் ஆட் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு தெரிய வேண்டிய கன்சிடர், நான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். இப்போ இந்த கான்செப்ட்ல எனக்கு தெரிய வேண்டியது c ஸ்கொயர். Okay, I'll take 40 and 30 meter, which is one is adjacent, another one is perpendicular. Okay, opposite. One is adjacent, let's say one is adjacent, another one is opposite. Okay, right? அப்ப என்ன ஆகுது எனக்கு 40 square plus 30 square. Okay, so இப்போ இதை நான் வந்து ஸ்கொயர் ரூட் கொடுக்குறேன். ஓகே, ஸ்கொயர் ரூட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகுது, இது 40 square is equal to 1600, 30 square is 900. Okay, and total it will be 2500. Right? So when I square root it, it is 50. So the displacement is 50 meter. Yes. Jayalakshmi, எது teach பண்ணுமா? One more time. Which one? At Tahim, is it clear why it is 50? Displacement A 15 புரிஞ்சுதா உங்களுக்கு? Displacement A 15 புரிஞ்சுதா? Yeah, okay, fine. So அப்ப என்ன பண்ணோம்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस வரும் பொழுது try to simplify this questions. இந்த questions simplify பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி you can easily bring your third phase. Okay, so Jayalakshmi, let me know like which topic to be teach ma once again. இதுலயே ஏதாவது சொல்லணுமா என்னன்னு சொல்லுங்க. இப்போ இதுல இந்த क्वेश्चन இதோட முடியலடா. இன்னொன்னு பாருங்க, இந்த क्वेश्चनல they have asked about angle. They have asked about angle also. அதாவது நான் நார்த்ல இருந்து ஈஸ்டுக்கு போகும் பொழுது நான் எவ்வளவு ஆங்கிள் இருப்பேன், ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு வரும்போது எவ்வளவு ஆங்கிள் இருப்பேன். தட்ஸ் அகைன் a question. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்ல இருந்து நான் ஈஸ்டுக்கு போறேன் அப்படின்னா this is where my theta will be. Okay, my angle will be. Right? இப்போ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல I will consider tan theta is equal to 40 by 30. Okay, opposite by adjacent. Okay, opposite by adjacent. So நான் என்ன பண்றேன், 40 by 30 போடுறேன். Okay, when I cancel this, I will get 4 by 3. So tan theta ல 4 by 3ன்றது எதோடைய வேல்யூ, எந்த ஆங்கிளோடைய வேல்யூ? It is approximately 53 degree உடைய வேல்யூ. Okay, fine. அப்போ நான் நார்த்ல இருந்து நான் ஈஸ்ட் போகும்போது என்னுடைய டிகிரி எவ்வளோ, 53 degree. Okay, consider this is 53 degree. Okay, north to east is 53 degree. ரைட்டா? டோட்டல் 90 டிகிரியா? அப்ப இந்த 90 டிகிரில 53 டிகிரியை நான் மைனஸ் பண்ணனா 90 minus 53 எனக்கு எவ்வளவு வருது, 7, இது ஒரு 8, 37. ரைட்டா? அப்போ ஈஸ்ட் டு நார்த் இஸ் 37 டிகிரி. அப்ப இன் கேஸ் நான் ஈஸ்ட் டு நார்த் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இங்க திருப்பி ஒரு லைன் வரையணுமா? கரெக்டா? அப்ப எனக்கு இங்க ஒரு தீட்டா ஆங்கிள் வருதா, இங்க ஒரு ஆங்கிள் வருதா? எனக்கு இங்க ஒரு ஆங்கிள் வருதா? இந்த ஆங்கிள் எவ்வளவு, 37 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளவு எனக்கு, 37 டிகிரி. Are you getting my point? So இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் கேட்கல, they also have asked for angle. So அப்ப பாருங்க, slowly they are increasing the level of intensity. கொஸ்டினோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. சார் எனக்கு டிஸ்டன்ஸ் புரிஞ்சிருச்சு, டிஸ்பிளேஸ்மென்ட் புரிஞ்சிருச்சு. வித் திஸ் கொஸ்டின்
ஓகே, திஸ் கொஸ்டின் நான் இப்ப சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்னொரு தடவை சொல்லவா? தஹீம் புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த பாயிண்ட்? எப்படி நான் இந்த ஆங்கிள் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஆங்கிள் எப்படி எடுத்தேன்னு புரியுதா? ஜெயலட்சுமி ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ், கம் ஆன், மேக் இட் ஃபாஸ்ட். யா, ஓகே. சி, இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸிமா. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? நம்ம இது டிஸ்டன்ஸ் இஸ், இங்க ஒரு 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? 110 மீட்டர் வந்துருச்சு. திஸ் இஸ் மை டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ன்றது என்னது? இதுதான். ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ன்றது இது. கரெக்டா? அப்ப இந்த டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவில இருந்து நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்றேன். நானே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்றேன். ஸோ இதை ரெண்டையுமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து இதுக்கு பேரலா, விச் இஸ் 40 மீட்டர். இது ரெண்டும் இதுக்கு பேரலா, which is 20 மீட்டர். அப்ப 50ல 20 போச்சுன்னா 30 மீட்டர் பேலன்ஸ். எனக்கு ஒரு சைடு கிடைச்சிருச்சா? எனக்கு ஒரு adjacent face கிடைச்சிருச்சா? ஆப்போசிட் ஃபேஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு 40. இப்ப adjacent face and opposite face ரெண்டையுமே வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு இந்த c² கிடைக்குது. Hypotenuse. This is our what is that? Pythagoras theorem. கரெக்ட்டா? என்னோட hypotenuse, that c value எவ்வளவு வருது? 50 வருது. ஓகே, which is 50 மீட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? இதுல ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் கொடுக்கும் பொழுது நான் என்ன பண்றேன்னா tan θ எடுத்துக்கிறேன். tan θ is equal to opposite to adjacent. ஓகேவா? ஸோ opposite is 40, adjacent is 30. ஸோ அது ரெண்டுமே கிராஸ் பண்ணும்போது 4/3, which is 53 approximately. புரியுதா? இது 53 அப்படின்னா ஆப்போசிட்ல எவ்வளவு இருக்கும்? That is 37. 90ல 53 போச்சுன்னா 37. ஜெயலட்சுமி புரியுதா? எஸ். உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த செஷனை வந்து திருப்பி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. பிகாஸ் ஐ கெஸ் லைக் யூ ஜாயின்ட் இன் வெரி லேட். ஓகே, எஸ் மா, ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். இந்த கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? ஜஸ்ட் கிவ் மீ a like and then a heart and then start watching, continuing this. டக்குன்னு சொல்லுங்கம்மா. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, டன். ஸோ இந்த பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. A man moved 4 meter along east direction, then 3 meter north direction. After that, he climbed up a pole to a height 12 meter. இது நான் உங்களுக்கு அந்த தேர்ட் டைமென்ஷன் சொன்னல அந்த கொஸ்டின். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா 4 மீட்டர் அவங்க வந்து ஈஸ்ட்டுக்கு போறாங்களாம். ஓகே, 4 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்டுக்கு போறாங்களாம். அங்க இருந்து 3 மீட்டர் நார்த்துக்கு போறாங்களாம். போயிட்டு அங்க இருந்து 12 மீட்டர் ஒரு ஹைட் போல வந்து ரீச் பண்றாங்க. நான் சொல்றது புரியுதா? ரைட். எப்படி கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 4 மீட்டர் ஈஸ்ட். சரிப்பா, இது வந்து 4 மீட்டர் ஈஸ்ட், ரைட்டா? அப்புறம் ஈஸ்ட்ல இருந்து எங்க போறாங்க? நார்த்துக்கு போறாங்க, ரைட்டா? ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போறாங்க. இப்ப நார்த்ல இருந்து அவங்க திருப்பி எங்க வராங்க பாருங்க. they are taking a pole. உங்க சைடு வராங்க, உங்களை பாக்குறாங்க. இட் இஸ் லைக் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, ஒரு 12 மீட்டர் போல்ல வந்து அவங்க, அதாவது ஒரு ஹைட் வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாமா? ஒரு ஹைட், இதுல இருந்து ஒரு போல் மேலே ஏறுறாங்க. ஓகே, மேலே ஏறுறாங்க. காட் இட்? அப்போ ஒரு மரத்துல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 லேண்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கு மேலே ஏறுறாங்க. மரத்துல ஒரு கிளை இருக்கு இப்படி சைட்ல. ஓகே, அந்த கிளையோடைய டிப்புக்கு போறாங்க. ஓகே, அந்த கிளையோடைய டிப்பை நான் என்ன சொல்றேன்? 12 மீட்டர்னு சொல்றேன். அந்த கிளையோடைய டிப்பை நான் 12 மீட்டர்னு சொல்றேன். Are you getting my point? Right? And இதை வந்து நான் 4 மீட்டர்னு சொல்றேன், இதை வந்து 3 மீட்டர்னு சொல்றேன். ஓகேவா? சோ இது ஒரு ரைட் ஆங்கிளா கொண்டு வரணும்ல, அதனால இவரை உள்ள கொண்டு வந்துருவோமா? இப்படி கொண்டு வந்துருமா? ரைட்டா?
ஸோ 12 மீட்டர் இப்படி வந்துட்டாரா? சரி, இவர் வந்து 12 மீட்டர், ரைட்? இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாரு? எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் போல விட்டுருங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாருன்னு சொல்லுங்க. போல் இல்லாம அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காரு சொல்லுங்க. போல் இல்லாம அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காரு? போல் இல்லாம ரொம்ப சிம்பிள், ஆட் பண்ணுங்க. 4 and 3 7, ரைட்டா? 4 and 3 7. அந்த 7 ஓட ஒரு 12 மீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி. So 7 and 12 is 19 மீட்டர். முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து இந்த போல் அப்படி இப்படின்லாம் கொடுத்து உங்களை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆக்சுவலி இவங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் வெரி சிம்பிள். டிஸ்டன்ஸ் இஸ் adding all these things, total distance will be 19 meter. Distance will be 19 meter. கரெக்டா? Coming to displacement. Displacement na என்ன? என்னோட initial point, என்னோட end point, என்னோட final point. என்னோட initial point, என்னோட final point. அப்ப எனக்கு இந்த range எனக்கு தேவை. இந்த range எனக்கு தேவை. கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை, ரைட்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களை நான் வந்து, ஏன்னா இது ரைட் ஆங்கிளா நான் மாத்தணும், கரெக்டா? நான் ரைட் ஆங்கிளா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இவங்க 2 பேரும் முதல்ல கவர் பண்ணிக்கிறேன்னா, இவங்க 2 பேரை கவர் பண்ணா இவங்க 2 பேருடைய இது என்னது, லைக் இந்த இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அது தெரியாது, ரைட்டா? நான் தான் அதை கிரியேட் பண்ணணும், ரைட்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதோட டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றேன். இதோட டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்றேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? என்னது? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் அவுட் ஆஃப் ஸ்கொயர் ரூட், ரைட்டா? ஸோ விச் இஸ் 9 and 16 விச் இஸ் 25. அப்போ இது வந்து 5 மீட்டர், கரெக்டா? அப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு, இது 5 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. Are you getting my point? 5 மீட்டர் தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 5 மீட்டர் தெரிஞ்சதை வச்சு நான் என்ன பண்ணலாம், திருப்பி இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அதாவது இதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபேஸை கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். ஓகே, ஸோ 12 ஸ்கொயர் இஸ் 144 அண்ட் 5 ஸ்கொயர் இஸ் 25. ஸோ ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு வருது? 169 வருதா? which is 13. Square root of 139 is 13. அப்போ இதோடைய displacement எவ்வளோ? 13 meter. So my distance is 19 meter and my displacement is 13 meter. Easier. Yes. புரிஞ்சுதா? I hope you understand how we got this 13 meter. See, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா? என்கிட்ட 4 மீட்டர் இருக்கு, 3 மீட்டர் இருக்கு, 12 மீட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வந்தது? 5 மீட்டர் வந்தது. ஸோ எனக்கு இந்த 2 ஸ்டேட் இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே, 2 டேட்டா கிடைச்சிருச்சு. இதை வச்சு நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவுதான். So hardly you will not even spend 5 minutes for this question if you are really able to understand this question. உங்களால இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா 5 நிமிஷத்துல இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். Easy to score 4 marks. Actually physicsல நியூமரிக்கல்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும்னு தெரியும், ரைட்டா? ஆனா அந்த நியூமரிக்கல்ஸ் கிளியர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட்டா, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. மேபி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது ஈஸியா இருக்கான்னு தெரியல. நமக்கு இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு வந்து ஃபார்முலாஸ் தெரியுது, பட் அதோடைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் வந்துடும். காட் இட்? ஸோ டோன்ட் வரி. ஸோ ஐம் ஆல்சோ இன் த சேம் போட். ஓகே, வி போத் ஆர் டிராவலிங் இன் அ சேம் போட். ஓகே, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸை உள்ள கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ அப்படின்னா தான் 2 பேருக்குமே இது வந்து நல்லா புரியும். கிளியர்?
Yeah, fine guys. So சூப்பர். இன்னொரு கொஸ்டின் கிளாக் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ லெவல் கொஸ்டின். ஓகே, கிளாக் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நான் பார்த்ததுல. நான் உங்களுக்கு டிபிபி ஷேர் பண்றேன். ஓகே, இந்த ஒரு கிளாக் பேஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? லென்த் ஆஃப் அ மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இஸ் 10 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் அ மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இஸ் 10 சென்டிமீட்டர். சரி, ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு கிளாக் இருக்காமா, லெட்ஸ் சே ஒரு கிளாக் இருக்கு, ரைட்டா? இந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 முள்ளு இருக்கும், தெரியுமா? ஓகே, 3 முள்ளு இருக்கும். என்னது? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய முள்ளு, அது வந்து மினிட்ஸ். பெரிய முள்ளு வந்து மினிட்ஸ் கொடுக்கும், 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி. சின்ன முள்ளு ஒன்று இருக்கும். ஓகே, சின்ன முள்ளு ஒன்று இருக்கும், அது வந்து ஹார்ஸ் சொல்லும், கரெக்டா? இது இல்லாம இன்னொரு முள்ளு இருக்கும், மெலிசா ஒரு முள்ளு இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் சொல்லும். அது வந்து செகண்ட்ஸ் சொல்லும், ரைட்டா? ஒரு கிளாக்ல மொத்தம் 3 முள்ளு இருக்கா? 1 is for minute, 1 is for hour and 1 is for seconds, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல இவங்க எந்த முள்ள பத்தி பேசுறாங்க? they are talking about minutes, seconds or hours. they are talking about minutes. so அப்ப இவங்க இந்த இந்த பெரிய முள்ள பத்தி பேசுறாங்க. இந்த பெரிய முள்ளுடைய சைஸ் என்ன? அதாவது இங்க இருந்து இது r is equal to 10 சென்டிமீட்டர். r is equal to 10 சென்டிமீட்டர். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்குலர் மோஷன்ல நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம், ரைட்டா? ஃபைனா? தென் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கண்டிஷன்ல லெட்ஸ் சே 6 மணிக்கு, காலையில 6 மணில இருந்து 6:30 மணிக்குள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிங்கன்றாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர், நான் வந்து இது வந்து ஒரு கிளாக்கு. ஓகே, ஸோ இந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாக்ல சென்டர் பாயிண்ட், அதாவது இது 12, கரெக்டா? இது வந்து 12ல இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா 6ல இருக்கும், ரைட்டா? இது வந்து மினிட்ஸ் முள்ளு, இது வந்து ஹார்ஸ் முள்ளு, கரெக்டா? இப்போ இது வந்து 6 மணியா? இது 6 மணி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மினிட்ஸ் முள்ளு வந்து பாத்தீங்கன்னா எங்க வருது? இங்க வருது, which is 30, ரைட்டா? ஃபைன். அப்ப இப்படி வரும் பொழுது இது இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதோட மொத்த சர்க்கிள் நான் என்ன சொன்னேன்? மொத்த சர்க்கிள் நான் வந்து பாத்தீங்கன்னா 2πrன்னு சொன்னேன். அப்ப இது வந்து ஒரு பாதி சர்க்கிளை கவர் பண்ணிருச்சு, which is πr. ஓகே, அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? πr, ரைட்டா? ஃபைன். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? அதுவுமே πr தான், ரைட்டா? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே எவ்வளோ? πr தான். One full circle is equal to 2πr, கரெக்டா? அப்போ அதுல பாதின்றது என்னது? πr. hope this one is clear. yeah, ஓகே வாப்பா. சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு rன்றது எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ r is எவ்வளவு? r வந்து 10, r is equal to 10. அப்போ 10π. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10π. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 10π, கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 10π. ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் வந்து 10π. ஓகே ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து rல கால்குலேட் பண்ணோம். சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2r. that means 10 into 2 20. displacement is 20. ஓகேவா? ரைட்டா? ஸோ 10π சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 10 டிஸ்டன்ஸ் இருக்கு, 10 சென்டிமீட்டரோடது ஒன்று இருக்கு. அதுல இருந்து நான் என்ன பண்றேன், இங்க வரேன். ஸோ தட் இஸ் அகைன் 10. ஆக்சுவலி இட் ஷுட் பி 20, ரைட்? நான் வந்து ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்றேன்னா πr தான். ஸோ π இஸ் r வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அது கரெக்ட் தான்ப்பா. அது வந்து 10π. டிஸ்டன்ஸ் இஸ் 10π,
டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர், இங்க இருந்து இங்க ஒரு ஆர், அதாவது ரெண்டு இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், which is 2r. Okay, done. So displacement is 2r, which is 20. So this one is 10 centimeter, 10 pi centimeter, and this is 20 centimeter. Okay va? Right? புரியுதா? Yes. Clear guys, this one is? Yeah. சரி, இப்போ இதே பாத்தீங்கன்னா இன்னொரு क्वेश्चन பாருங்க. இது வந்து ரெண்டுமே AM அரை மணி நேரம் தான். பட் ஆனா இது ஒண்ணு வந்து AM and PM, which is 12 hours. 12 மணி நேரம். கரெக்டா? அதாவது இங்க இருக்கிற ஒரு முள்ளு ஒரு காலையில 6 மணில இருக்கக்கூடிய முள்ளு ஈவினிங் 6:30 மணிக்கு வருது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 AM to 6 PM ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 AM to 6 PM அப்படின்றது என்னது? 12 into 60 12 into 2 pi r. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள். ஓகே, ஒரு ஃபுல் சர்க்கிள் இஸ் 2 pi r. அப்படி எத்தனை ஃபுல் சர்க்கிள் அது கவர் பண்ணிருக்கும்? 12 சர்க்கிள் கவர் பண்ணிருக்கும். அப்பதான் 12 மணி நேரம். கரெக்டா? 12 into 2 pi r. ஓகேவா? சோ டோட்டல் இட் இஸ் 24 pi r. ஓகே, நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? டிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு ரைட்டா? ஆனா இதோட முடியல, எனக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. கரெக்டா? அந்த அரை மணி நேரம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ஹாஃப் அன் ஹவர்ன்றது பாதி, which is pi r. 1 pi r, which is half pi r. 2 pi r னா 1 pi r. ஓகேவா? சோ அப்ப டோட்டல் 25 pi r. கரெக்டா? half pi r ஒண்ணா சேர்த்தனா 25 pi r. Got it? Plus 1 pi r, which is equal to 25 pi r. இந்த 1 pi r ன்றது என்னது? 1 pi r ன்றது உங்களுடைய 30 minutes. 30 minutesன்றது half circle. அப்ப அத pi r ன்னு சொல்றேன். சோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதோட டிஸ்டன்ஸ் 25 pi r. This is 25 pi r. கரெக்டா? இப்ப கமிங், இது புரியுதாப்பா? டிஸ்டன்ஸ் புரியுதா? இந்த 12 hours கேண்டில் உடைய டிஸ்டன்ஸ் புரியுதா? yes, please come on fast. புரியுதா தஹீம் உங்களுக்கு? yeah, okay. Coming to this one, what is that? Displacement. ஓகேவா? கமிங் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஆரம்பிச்ச இடம் இங்க, முடிச்ச இடம் இங்க, இவ்வளவுதான் எனக்கு கான்செப்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது, ஆரம்பிச்சது இங்க, முடிச்சது இங்க. அப்படி நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், which is 2r. அப்ப இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 2r. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் 2r. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்பலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம், பிகாஸ் அது இனிஷியல் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். அவன் எத்தனை மணி நேரம் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ தட் இஸ் 2r. ஈஸி. ஸோ இந்த மாதிரி கிளாக் பேஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ ஐ நோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி an easy task, but this is most important. ஓகேவா? ஃபைன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எஸ். ஓகே, முடிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சிட்டோம். கிளாப் ஹேண்ட்ஸ். ஓகே, நமக்கு நம்மளே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு முடிச்சிட்டோம். we have completed it, and also அதோடைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் ஸ்டார்ட் வித் ஸ்பீட். ஸ்பீட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஸ்பீட் இஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி. இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பேசிக் மேத்தமேட்டிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நானும் கத்துக்கணும் ஆக்சுவலா. ஓகே, இந்த ஸ்பீடை படிக்கிறதுக்காக நானும் கொஞ்சம் பேசிக் மேத்தமேட்டிக்ஸை கத்துக்கிறேன். ஓகே, ஸோ கமிங் டு ஸ்பீட். வாட் இஸ் ஸ்பீட்? ரேட் அட் டிஸ்டன்ஸ்
covered with respective to time, rate of distance. Okay, rate of distance covered with respective to time, which is called as speed. ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய ஸ்பீடு மாறுது. ஓகேவா, ரைட்? ஸோ எஸ்ஐ யூனிட் அகைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு பாருங்க, எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா, ரைட்? இது என்ன குவான்டிட்டி? இது திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னதுப்பா? Is it magnitude plus direction or only magnitude? Tell me, scalar quantity na magnitude plus direction or only magnitude? Yes, magnitude plus direction or only magnitude? Scalar quantity now, it is only magnitude. Okay, it is only magnitude. அப்ப நான் இங்க யாரை பத்தி பேச போறதில்ல, நானு டைரக்ஷனை பத்தி பேச போறதில்ல. ஓகேவா? ஸ்பீட் கேன் பி எய்தர் 0 ஆர் நெகட்டிவ். ஓகே, ஸ்பீட் கேன் பி எய்தர் 0 ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ் அது பாசிட்டிவ்ல? எஸ், சூப்பர், இட் இஸ் மேக்னிடியூட், ரைட்? ஸோ ஸ்பீட் கேன் பி ஓகே 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 ஃபைன். ஸ்பீட் கேன் பி எய்தர் நெகட்டிவ் ஆர் 0. ஓகேவா, ரைட்? நான் ஸ்லோவாகவும் போகலாம், இல்லை நான் வந்து 0லயும் நிற்கலாம். ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ், தப்பா சொல்றேன், சாரி. Speed can never be 0 or negative and speed is always positive. Okay, can never be negative. 8:15. Okay, speed can never be 0. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிக்கிறேன்ப்பா. ஓகே, ஸோ நான் இப்போ நிக்கிறேன் அப்படின்னாலுமே ஐ எம் ஸ்டில் இன் மோஷன். அதுதான் நம்ம பாயிண்ட் சொன்னோம். ஓகே, தெர் இஸ் நோ அப்சல்யூட் ரெஸ்ட்னு சொன்னோமா? அப்போ நான் ஏதோ ஒரு ஸ்பீட்ல நான் மூவ் ஆயிட்டு தான் இருக்கேன். ஓகே, பிகாஸ் மை எர்த் இஸ் ரிவால்விங். அப்ப நான் ஏதோ ஒரு ஸ்பீட்ல நான் ரிவால்வ் ஆயிட்டு தான் இருக்கேன், ரைட்டா? சோ ஸ்பீட் கேன் நெவர் பி 0 அண்ட் ஸ்பீட் என்ன மைனஸ்லயும் கொண்டு போக முடியாது. இட் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஈஸியா? யா, ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ இந்த ஸ்பீட்ல 4 டைப் ஆஃப் ஸ்பீட் இருக்குப்பா. யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், இன்டன்ஸ்டேனியஸ் ஸ்பீட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பீட் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏ டு பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைமை நான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன டைமா பிரேக் பண்ணிக்கிறேன். இது வந்து T1, இது வந்து T2, இது வந்து T3, இது வந்து T4ன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இந்த இடத்துல நான் இங்க ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், 2 மீட்டர் பர் ஹார்ல நான் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். 2 மீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். இங்கேயும் 2 மீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். இங்கேயும் 2 மீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அப்போ நான் மொத்தமாவே நான் டோட்டலாவே இந்த டிஸ்டன்ஸை எத்தனை மீட்டர் பர் ஹார்ல கவர் பண்ணியிருக்கேன்? 2 மீட்டர் பர் ஹார் டிஸ்டன்ஸ்ல தான் கவர் பண்ணியிருக்கேன், which is called as uniform speed. ஓகே, ஸோ டைம் T1லயும் நான் 2 மீட்டர் பர் ஹார் டிஸ்டன்ஸ்ல தான் கவர் பண்ணி போயிட்டு இருக்கேன். டைம் 2லயும் 2 மீட்டர் பர் ஹார்ல தான் போயிட்டு இருக்கேன். டைம் 4லயும் நான் 2 மீட்டர் பர் ஹார்ல தான் போயிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். நான் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஸ்பீட்ல ஆரம்பிச்சனோ அதே ஸ்பீட்ல தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும், which is called uniform speed. ஓகேவா? நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், இது பாசிபிளா? இது பாசிபிளா? எஸ், சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள். அப்ப நம்ம இந்த இடத்துல when it is equal time or இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, so this is one condition. ஓகே, இன்னொரு கண்டிஷன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். அதாவது நான் ஏல இருந்து பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றேன். ஓகே, T1, T2, T3. T1ல நான் என்ன பண்றேன்னா 2 மீட்டர் பர் ஹார் டிஸ்டன்ஸ்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். T2ல உடனே 20 மீட்டர் பர் ஹார் டிஸ்டன்ஸ்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். திருப்பி நான் ஒரு 15 மீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, பிகாஸ் நம்மளுடைய ரோட்ஸ் எப்படியுமே பாத்தீங்கன்னா நேரோவா இருக்காது இல்ல. ஓகே, there will be a right, there will be a left, there will be a sudden break, there will be a traffic signal, எது வேணாலும் இருக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை நான் என்ன சொல்றேன்? நான் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடுன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடோட நான் டைமையோ டோட்டல் நம்பர் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிடும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், which is called average speed. ஓகே, இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா இருந்தது. DST, இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னதுன்னா
இப்போ நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to multiply this, which is distance into time. Okay, one is distance into time, s into t. அதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d by s. ஓகே, அதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா s கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். This one is speed, right? Yeah. Okay, distance கண்டுபிடிக்கணும்னா I need speed into time. Okay, because d வந்து பாத்தீங்கன்னா d கண்டுபிடிக்கணும்னா s and t, ரைட்டா? அதுவே டைம் கண்டுபிடிக்கணும்னா d by s. ஓகே, distance by speed. அதுவே ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா distance by time. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் தேவைன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. ஓகேவா? ரைட்? சோ இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, கார் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்டியரிங்கை நான் பிடிச்சி ஓட்டிட்டே இருக்கேன். நான் ரோடை பார்த்து ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ட் டைமுக்கு மட்டும் நான் என்னுடைய ஸ்பீடோமீட்டர் பார்க்குறேன். நான் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஒரு சின்ன டைம் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நான் என்ன சொல்றேன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதா? ரைட்? நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து என்னோட விண்டோல இருந்து நான் என்னோட ரோட பாக்குறேன். ஓகே, விண்டோல இருந்து நான் என்னோட ரோட பாக்குறேன். அண்ட் ஒரு சின்ன மொமெண்ட்டுக்கு நான் என்னுடைய ஸ்பீடோமீட்டர் பாக்குறேன். ஓகே, நான் எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரோட பாக்குறதுக்கும் இந்த ஸ்பீடோமீட்டர் பாக்குறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நான் என்ன சொல்றேன் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்றேன். அந்த குட்டி டைம். ஓகே, அந்த ஸ்பீடை தான் நான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ்: யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். புரியுதா? எஸ். ஆக்சுவலி பிசிக்ஸ் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா பயோல லைக் வாட் வி ஸ்டடி இஸ் லைக் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகே, பட் பிசிக்ஸ் வரும் பொழுது நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஓகே, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரைட்? ஓகே, so far is it clear everyone? So far is it clear? Yes, come on, make it fast. நம்ம டக்குன்னு யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு சம்ஸ் பார்த்துருவோம், அண்ட் நான் யூனிஃபார்முக்கு அப்புறம் ஆவரேஜ் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிருவோம். ரைட்டா? யா, ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், let's talk about uniform speed. Uniform speed பார்த்துட்டோம். Okay, what is uniform speed? When a particle cover equal distance in equal interval of time. Okay, uniform speed na ஒரு equal distance equal interval of timeல நான் கவர் பண்றேன் அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட். ரைட்டா? ஃபைன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட்? கன்சிடர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல நான் வந்து மூவ் பண்றேன்ப்பா. ஓகேவா? இப்போ இது ஒரு கொஸ்டின் பாருங்க. நான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்றேன். ஓகே, நான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்றேன். இப்பவுமே நான் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் போவேனா? ஆன்சர் மீ. இப்பவுமே நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் போவேனா? நான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவுமே நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல தான் போவேனா? சொல்லுங்க. எஸ், நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கேன். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் கேப், ஒரு டைம் கேப்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் ஆர் சேம் ஸ்பீட்ல நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் பாசிபிள். பட் நான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கேன். அப்பவுமே நான் வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல தான் போவேனா? சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? யா, ஆன்சர் இஸ் எஸ். பிகாஸ் இந்த சர்க்கிள்ன்றத நீங்க
ஜூம் பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு என்ன தெரியுது? அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் தெரியுது. அந்த சர்க்கிளை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலுமே அங்க என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் தெரியுது. சர்க்கிள் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் so many infinite number of straight lines. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கூகுள் மேப் எடுத்து பாக்குறீங்கப்பா. உங்க வீட்ல இருந்து உங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எப்படி போனோம்னா ரோடு வளைஞ்சு 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 காட்டுது. ஓகேவா? ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா காட்டுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா they have zoomed it. ஓகே, when you zoom the circular motion அப்பவுமே அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது. Got it? So remember, even a circular motion has a equal distance and equal interval of time. ஆச்சா? ஓகேவா? ரைட். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் தான் particle which cover unequal distances in equal interval of time. Okay, unequal distances in equal interval of time. அதாவது unequal distances அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு A and B பாயிண்ட்ல இருந்து நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, சோ அப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் கவர் பண்ணிருக்கேன், இங்க 5 மீட்டர் கவர் பண்ணிருக்கேன், இங்க வந்து 12 மீட்டர் கவர் பண்ணிருக்கேன், இங்க ஒரு 7 மீட்டர் கவர் பண்ணிருக்கேன், இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? டைம் இஸ் சேம். ஒரு செகண்டுக்கு நான் எத்தனை மீட்டர் கவர் பண்ணிருக்கேன்? டைம் இஸ் சேம். நான் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் கவர் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கவர் பண்ணிருக்கேன், இங்க ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர், இங்க ஒரு செகண்டுக்கு 12 மீட்டர், இங்க ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர். அப்படின்னா நான் அன்யூனிஃபார்மா நான் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கேன். Are you getting my point? Right? So that is called as non-uniform speed. That's called non-uniform speed. புரியுதா? Yeah? Okay. Fine. So uniform and non-uniform is clear. Coming to average speed. Average speed தான் நிறைய questions இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகேவா? Average speed. What is average speed? How to calculate average speed? V average is equal to total distance traveled by total time taken. Total distance, எவ்வளவு total distance நீங்க travel பண்ணிருக்கீங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆவரேஜ் ஸ்பீடு கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல ரெண்டு கேஸ் இருக்குப்பா. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் at a equal time or average speed at a equal distance. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு கேஸ் இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டைம் பீரியட்லயா or average speed equal distance liya. Distance is equal or time is equal. இந்த ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகே, கன்சிடர் கேஸ் 1 and கேஸ் 2. இந்த ரெண்டு கேஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस இருக்குப்பா. ஓகேவா? ரைட்? So shall we do this? Yes ma. Okay, so sums இருக்கு. ஓகேவா? First case 1. Case 1 என்ன? Average speed for equal interval of time. Okay, first case என்ன? ஒரு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம் எப்போ? நமக்கு ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும் பொழுது. ஒன்னு. கேஸ் 2 ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம் when we have equal interval of distance. When we have equal interval of distance. ஓகே, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஸ்பீடை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு நான் டிராவல் பண்றேன். ஓகேவா? ரைட்? இப்போ இந்த இடத்துல எனக்கு டைம்ன்றது ஈக்குவல் இன்டர்வல். ஓகே, சோ அப்ப அந்த டைம்ன்றது டி 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 which is equal. ஓகேவா? ரைட்? அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா v1 v2 v3. ஓகே, the velocity. ஓகே, I'm talking about the speed, right? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு பர்టిక్యులர் டைம் இன்டர்வல் பாத்தீங்கன்னா டைம் இன்டர்வல் is almost same. ஓகேவா? ரைட்? இதுல நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கேன் பாருங்க. So this is considered distance 1, this is considered distance 2 and this is considered distance 3. இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து nth வேல்யூ. ஓகே, this is n டைம் tn. இது tn, vn, இது வந்து sn, nth number of. ஓகே, சோ இப்போ இதுல எது ரொம்ப காமனா இருக்குன்னு பாருங்க. இதுல எது ரொம்ப காமனா இருக்கு? Which one is equal? The time is equal. இதுல டைம் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ரைட்டா? ஃபைன். இதே இந்த இடத்துல பாருங்க. இதே இந்த இடத்துல பாருங்க. நான் ஏன்ல இருந்து பீன்ற ஒரு
ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன். ஓகே, இதுல டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. டிஸ்டன்ஸ் உடைய எஸ் 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 இஸ் காமன். ஓகேவா? ரைட். இதுல டைம் வேரி ஆகுது. இதுல T1 T2 T3 nth, அதே மாதிரி V1 V2 V3 Vn. ஓகேவா? இதுல எது காமனா இருக்கு? இதுல யாரு காமனா இருக்கா? The distance is common. The distance is common. புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுதுப்பா. கேஸ் 1ல என்னுடைய டைம் இன்டர்வல் சேமா இருந்தா எனக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. அண்ட் டிஸ்டன்ஸ் இன்டர்வல் சேமா இருந்தா ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. ஓகே, அந்த ஃபார்முலாவை நம்ம தான் டிரைவ் பண்ண போறோம். ஓகே, அந்த ஃபார்முலாவை நம்ம தான் டிரைவ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சே கன்சிடர் இந்த இடத்துல இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, when I talk about average velocity, what is average velocity? Distance traveled by total time. ஓகே, இங்க டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க s1 plus s2 plus அப்படி போயிட்டு இருக்கா, sn போயிட்டு இருக்கா, பை டைம். டைம் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. டைம் இஸ் சேம். சோ nt. டைம் இஸ் nt. புரியுதா? ரைட். இப்போ டிஸ்டன்ஸ் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது sன்றது என்னது? டிஸ்டன்ஸா? ரைட். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு இது போட்டனா, உங்களுக்கு ட்ரையாங்கிள் போட்டனா, வாட் இஸ் தட் ட்ரையாங்கிள்? DST. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு, ரைட்டா? சோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்போ v1t plus v2t plus v3t goes on vnt இந்த மாதிரி by nt. கரெக்டா? ரைட். ஓகே, fine. And so finally what we do? இந்த t காமனா நம்ம என்ன பண்றோம்? கேன்சல் பண்ணிரோம். So what we get? v1 plus v2 plus v3 goes on vn by n. ஓகேவா? ரைட். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதோடைய ஃபார்முலா? when interval of time is equal. when interval of time is equal. உங்களுக்கு ஒரு क्वेश्चनல டைம் இன்டர்வல் ஈக்குவலா கொடுக்கறாங்க அப்படினா அந்த இடத்துல நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். ஓகேவாப்பா? yes or no? yes or no? yes or no? come on, like the session and let me know whether you people understand this. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு புரியுதா? இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு புரியுதா? நல்லா பாருங்க. என்ன சொல்றாங்க? நான் a and b ன்ற ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றேன் with a particular speed. ஓகே, அதுல யாரு ஈக்குவலா இருக்காங்க? டைம் இஸ் ஈக்குவல். ஓகே, velocity and my distance differs. நான் ஒரு டைம்ல, அதாவது 2 மீட்டர் ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து என்னோட டைம் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, 2 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுல நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் டிஃபரா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 மீட்டர்ல நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கேன். செகண்ட் 2 மீட்டர்ல 2 செகண்ட்ல நான் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கேன். தேர்ட் 2 செகண்ட்ல ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கேன். ரைட்டா? சோ மை டைம் இஸ் வெரி சேம். டைம் இஸ் ஈக்குவல். பட் ஆனா நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. ரைட்டா? மை வெலாசிட்டி இஸ் ஆல்சோ டிஃபரெண்ட். ஓகே, அப்ப இப்போ வாட் இஸ் மை ஃபார்முலா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. Okay, total amount of distance covered by total amount of time taken. Okay, so இப்போ இந்த distance என்னது? s1 s2 it goes on. Okay, time is n because இது வந்து common nt. ரைட்டா? இப்போ இத நான் திருப்பி சிம்பிளிஃபை பண்றேன். இந்த s1 s2 s3 ன்றது என்னது? this s1 s2 s3 is your distance. ஓகே, அப்போ நான் distance இன்னும் கிளாஸ் சிம்பிளிஃபை பண்ணனும்னா எனக்கு distance is equal to speed into time. Distance is equal to speed into time. இந்த triangle சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த triangle ஞாபகம் இருக்கா? DST. அப்ப எனக்கு D வேணும்னா S and T கிடைக்கும். S வேணும்னா D by T எடுத்துக்கணும். T வேணும்னா I mean time டிசைட் பண்ணனும்னா I need to find D by S.
புரியுதா? எஸ்மா. சோ அத பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு nth வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. அதாவது லைக் they didn't mention about any particular number of time. ஓகே, இப்ப இதே இடத்துல கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 டைம் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? the distance traveled among time 2. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்றேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 டைம் லிமிட் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இங்க ஒரு டைம் அண்ட் டைம் இஸ் ஆல்வேஸ் சேம். ஓகே, சோ which is v1 and v2. ஓகே, அப்ப நான் டோட்டலாவே என்னுடைய n வேல்யூ என்னவா மாறிடுது? 2 ஆ மாறிடுது. என்னுடைய n வேல்யூ என்ன மாறிடுது? 2. so this is s1 and this is s2. அப்ப என்னோட ஃபார்முலா என்னவா வரும்? v1 plus v2 by 2. v1 plus v2 by 2. ஓகே, சோ அப்ப என்னுடைய டைம் லிமிட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் உங்களுடைய n வேல்யூ. ஓகே, இதுவே 3 ன்னு சொன்னாங்கன்னா v1 plus v2 by 3. 4 சொன்னாங்கன்னா v1 plus v2 plus v3 plus அந்த மாதிரி by 4. ஓகே, சோ கேஸ் 1 புரியுதா? yes guys, case 1 is easy. yes, இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஓகே, இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். சோ அதனால this formula is most important. டா இருக்கீங்களா இல்லையா? லைவ்ல இருக்கீங்களா இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் போடுங்களே, கமெண்ட் போடுங்களே. I can see 4 students, 5 students, 6 students are watching. நடுவுல 16 ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு போறீங்க. ஒரு கமெண்ட் போட்டு போறதுக்கு என்ன? இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? when something is free, like இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளமே. இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேட் செஷன்ல போயிட்டு இப்படிலாம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. when something is free, you people don't ever value it. when you people are not commenting, நீங்க ஒரு chat boxல நீங்க மென்ஷன் பண்ணலன்ற பொழுது we don't get to see, we don't get to know whether we are actually teaching for students or not. yes sir, I am from Sri Lanka. okay, good. okay, so coming to case 2. okay, coming to case 2. இல்ல ஒன்னு பண்ணுவோமா? கேஸ் 1 வச்சு என்னென்ன சம்ஸ் வருதுன்னு பாப்போமா? yeah, shall we see case 2 or will see case 1 related sums? case 1 related problems பாப்போமா இல்ல case 2 பார்த்துட்டு அப்புறம் problems பாப்போமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேஸ் மண்டே எனக்கு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் இருக்கு, சும்மா ரிவிஷன் பார்க்கறேன். ஓகே, என்ஜாய். this is not going to work out for revision ma, because this is a lengthy lecture and it's a detailed lecture. so maybe உங்களுக்கு revision வேணும்னா you can go and watch some one shot videos. this is not going to work out for you. okay, yes. okay, so second case பாத்துருவோம். okay, second case பாத்துருவோம். second caseல யார் உங்களுக்கு காமனா இருக்கா? second caseல உங்களுக்கு distance காமனா இருக்காங்க. okay, second caseல உங்களுக்கு distance காமனா இருக்காங்க. ஓகேவா? so what is your average speed? average speed is again distance to distance by distance time upon distance, total amount of time taken upon distance. இது distance பாத்தீங்கன்னா காமனா இருக்கா? distance சேமா இருக்கா? so ns, nth of s. okay, and time வந்து பாத்தீங்கன்னா differ ஆகுது. t1 plus t2 plus t3 அப்படியே go on tn. ரைட்டா? ஃபைன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? டைம் கிளாசிஃபை பண்றோம். இங்க என்ன பண்ணோம்? நம்ம டிஸ்டன்ஸ் கிளாசிஃபை பண்ணுமா, லைக் சிம்பிளிஃபை பண்ணுமா? அந்த மாதிரி இங்க டைம் சிம்பிளிஃபை பண்ண போறோம். அகைன் நம்மளுடைய பிரமிட் லைக் dsT. எனக்கு டைம் வேணா எனக்கு என்ன தெரியணும்? டைம் வேணா எனக்கு என்ன தெரியணும்? டைம் வேணும்னா எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீட் தெரியணும். ரைட்டா? சோ ns பை distance is s, distance is s, s by speed is v1 plus s by v2 plus s by v3 goes on s by vn. ரைட்டா? சோ இப்போ இதுல s எல்லாம் அப்படியே காமன் எடுத்துருவோமா? s எல்லாம் காமன் எடுத்துட்டீங்கன்னா you will get n by 1 by v1 plus 1 by v2 goes on 1 by v1. புரியுதா? so this is another formula to remember. so இது எந்த ஃபார்முலா? இது எதுக்கான கண்டிஷன்? when your average speed is calculated
when your interval of distance is equal. Okay, இந்த formula எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த formula எதுக்காக யூஸ் பண்றோம்? When you calculate average speed, when the interval of time is equal. Time equal இருந்தா இந்த formula, distance equal இருந்தா இந்த formula. Okay வா? Okay, fine. So உங்களுக்கு வந்து cases நான் சொல்லிட்டேன். Okay, yeah, முடிச்சிட்டே problems பார்த்துருவோம். So ரெண்டு conditions நான் சொல்லிட்டேன். Okay, I hope this both are clear ma. This both are clear. Yes, clear-ஆ இருக்குன்னா அந்த ஒரு 100 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சைட்ல, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு clear-ஆ இருக்குன்னா 100% clear-ஆ இருக்குன்னா அந்த ஒரு 100ன்றதை கிளிக் பண்ணுங்க. சூப்பர். Okay, fine. Let's go with the questions. Okay. ஓகேமா, இது பாருங்க, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க, இது கேஸ் 1-ஆ கேஸ் 2-ஆ? இந்த சம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, is this case 1 or case 2? This is case 1 or case 2? என்ன சொல்றாங்க? A body cover 1/3 of time with a velocity v1, the second 1/3 of the time with a velocity v2, and the last 1/3 of time with velocity v3. What is the average velocity? What is the average velocity? Is it case 1 or case 2? Yes, it is case 1. Okay va? Right? So எப்படி வரும் இது உங்களுக்கு? For example, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ல நம்ம வந்து மூணா பிரிச்சுக்கிறோம். இது வந்து t/3, இது வந்து t/3, இது வந்து t/3. Right? So time is same. When time is same, when same or equal time, when it is equal time, இது வந்து பாத்தீங்கன்னா case 1. ரைட்டா? equal time. மேல உங்களுக்கு என்ன வருது? velocity 1 கொடுத்திருக்காங்க, velocity 2 கொடுத்திருக்காங்க, velocity 3 கொடுத்திருக்காங்க. Right? So what is your formula? The formula for this is, நம்ம என்ன பார்த்திருக்கோம்? case 1க்கு என்ன formula பார்த்திருக்கோம்? v1 plus v2 plus v3 by n. Okay, இங்க n எத்தனை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? n is 3 ன்னு சொல்லிட்டாங்க. Right? 3 by v1 plus v2 plus v3. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியா? சோ ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த क्वेश्चन ஈஸி. சோ அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? Is it easy? It is easy. It's like I'm taking 1-to-1 session to Tahim. Okay, யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் எனக்கு. Okay, fine, perfect. So இது ஒரு क्वेश्चन மா. ரைட்டா? Done. Coming to next question. இது சொல்லுங்க, case 1-ஆ case 2-ஆ? If a particle covers first half distance of its motion with speed 1, remaining half distance with speed 2, speed v2, find out average. Is it case 1 or case 2? This one is case 1 or case 2? சொல்லுங்க. இந்த question case 1-ஆ case 2-ஆ? Yes ma. Super. This is case 2. அப்போ இங்க யாரு சேமா இருக்கா? Distance is equal. ரைட்டா? அப்போ இது நம்ம எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா first half is v1 and second half is v2 with the same distance. So consider distance is same. Distance is same. அப்ப இதோடைய ஃபார்முலா என்னப்பா? இதோடைய ஃபார்முலா என்ன? n by 1 by v1 plus 1 by v2. கரெக்டா? Yeah, 1 by v1 plus 1 by v2. n-ன்றது இங்க எவ்வளவு? நமக்கு ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. So n is equal to 2. அப்போ 2 by 1 by v1 plus 1 by v2. ஓகே, இது அப்படியே நம்ம வந்து LCM எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும்? இது வந்து v2 by v1 plus, sorry,
இது வந்து v1 by into v2 plus இது வந்து v1 கரெக்டா இது வந்து 2 இத தூக்கி மேல போட்டோம்னா 2 into v1 into v2 v1 into v2 by v2 plus v1 கரெக்டா 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 நான் பண்ணது கரெக்டா யா சோ என்ன பண்ணிருக்கேன் நானு இதை எல்சிஎம் எடுத்திருக்கேன் எல்சிஎம் எடுத்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா v1 into v2 காமனா வந்துருச்சு இங்க v1 இருக்கிறதுனால மேல v2 வரும் அண்ட் இங்க v2 இருக்கிறதுனால மேல v1 வரும் ரைட்டா இப்போ இதை தூக்கி அப்படியே நியூமரேட்டர்ல போடுறோம் இதை போட்டு நியூமரேட்டர் போட்டோம்னா v1 into v2 by v2 plus v1 2 அப்படியே இருக்கு கிளியர் எஸ் சூப்பர் so this is your case 2 question perfect let's go to next question find the average speed இது சொல்லுங்கப்பா இது வந்து case 1 ஆ case 2 ஆ this is case 1 or case 2 this sum is it case 1 or case 2 இதுல என்ன சேமா இருக்கு பாருங்க இதுல என்ன சேமா இருக்கு பாருங்க டைம் சேமா இருக்கா டிஸ்டன்ஸ் சேமா இருக்கா come on come on come on fast இதுல yes it is case 2 okay this is case 2 right so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு distance சேமா இருக்கு ரைட்டா distance is same so this is case 2 question okay அப்போ இதோடைய ஃபார்முலா என்ன n by 1 by v1 plus 1 by v2 கரெக்டா எத்தனை இருக்கு இங்க n is equal to 3 n is equal to 3 மூணு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ரைட்டா 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 மூணு டிஸ்டன்ஸ்ல அதனால அதையுமே ஆட் பண்ணிட்டோம் ரைட்டா மூணு வெலாசிட்டி ஆட் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகும் எல்சிஎம் போடுங்க சோ என்ன ஆகுது இது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே லைக் காமனா நமக்கு என்ன வந்துருது இது மூணும் காமனா வந்துருமா which is v1 into v2 into v3 ரைட்டா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா v1 இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் v2 into v3 plus v2 க்கு மேல v1 into v3 இங்க v1 into v2 plus ஓகேவா by 3 ரைட்டா ரைட்டா by 3 இப்போ என்ன ஆகும் இவரத்துக்கு மேல போட்டோம்னா 3 into v1 v2 v3 by v2 v3 plus v1 v3 plus v1 v2 ஆச்சா முடிஞ்சுதா easy easy yes ma so speed related case 2 question இன்னொன்னு பார்த்தாச்சா super super yeah okay so let's see another one question இந்த question பாருங்க is it case 1 or case 2 see this is this case 1 or case 2 an object travel half a distance with velocity v0 remaining part of distance is covered with v1 for the half time and velocity v2 for the rest half average velocity of the object for the whole journey is yes is it case 1 or case 2 so first இதுக்கான ஒரு டயகிராம் போடுவோமா என்ன சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நாம போறோம் அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹாஃபா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு v0 ன்னு சொல்றாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டா பிரிக்கிறாங்க செகண்ட் ஹாஃப் ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகே செகண்ட் ஹாஃப் ரெண்டா பிரிக்கிறாங்க v1 v2 ரைட்டா ஃபைன் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து t1 இது இது ரெண்டுமே காமன் கரெக்டா இது வந்து காமன் ரெண்டு ரெண்டு ஈக்குவலிட்டி ரைட் சோ இதுல டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமா தான் இருக்கு இதுல டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கு ரைட்டா ஃபைன் டிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லல்ல அப்போ இது கேஸ் 1 கேஸ் 2 திஸ் இஸ் கேஸ் 1 ஆர் கேஸ் 2
Answer me. This is case 1 or case 2? This is case 2 question. Okay va? So this is case 2 question. Yes ma. Fine. இப்போ இது எப்படி பண்ணுவோம்? Case 2 question na நம்மளுடைய formula என்ன? V average is equal to average speed is equal to, இப்போ இவங்கள இத வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா இத சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? இது சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி மாத்திப்போமா? லைக் சே இவங்கள அப்படியே வச்சுப்போம். இவங்கள v1 plus v2 by 2 வச்சுப்போமா? ஏன்னா இவங்க காமன் தானே. v1 plus v2 by 2. ரைட்டா? v1 plus v2 by 2. Okay, so yes remains same. Okay va? So what is the formula? V average is equal to, இது வந்து செகண்ட் இது கரெக்டா? அப்போ n by 1 by v1 plus 1 by v2. கரெக்டா? Formula. Yeah. So n is 2. n is 2. அப்போ 2 by v1 என்னது? இதுதான் v0 ரைட்டா? v0 1 by v0 plus v0 நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம்ல. One minute ma. Yeah. So 1 by v1 v2. Okay வா? So அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து 1 by v0, இது வந்து v1 plus v2 by 2. இது வந்து v1 plus v2 by 2. ரைட்டா? எஸ் கரெக்டா சொல்றேனா? எஸ் 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 யா கரெக்டா தான் சொல்றேன். ரைட். சோ என்ன ஆகுது இதுல? n is equal to 2. ஓகே, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம் ரைட்டா? இவங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? This is not case 1 ma, this is case 2 question. This is case 2 question. Okay, so okay, yeah. So இப்படி போட்டோமா இத? Right. So n into v1 into v2 by v2 plus v1. Just a minute.
Yes, I'm sorry. Are you available, everyone? Yeah. Okay. So இது போட்டாச்சா இந்த சம்? ஸோ இது நம்ம என்ன பண்றோம் இதை? லெட்ஸ் சே இப்போ நான் இது எப்படி பண்றேன்னு சொல்றேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து கிளாசிஃபை பண்ணி போறேன் ஃபர்ஸ்டே, ரைட்? So this is going to be n by 1 by v1 plus 1 by v2. So first நான் இதை கிளாசிஃபை பண்ணிக்கிறேன். So n is equal to v2 plus v1 by v1 into v2. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்? மேலே போயிடுமா? இது மேலே போயிடுமா? ஸோ n is equal to 2. n is equal to 2. ஸோ அப்போ 2 into v1 into v2 by v2 plus v1. ஓகே, ரைட்? ஸோ இப்போ இதில் v1ன்றது என்னது? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது v0. ஓகே, v2ன்றது என்னது? v1 plus v2 by 2. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 into v1 v2 by v2 வந்து பார்த்தீங்கன்னா v1 plus v2 by 2 plus v0. யா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்சிஎம் பண்றோம். This has to be multiplied. ஓகே, அங்கேயுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ரைட்டா? So this v1 is v1 plus, sorry, v0 it is. v1 is v0 plus v1 plus v2 by 2, right? So இது ரெண்டையுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணிடும். So this is to be multiply, right? ரெண்டையுமே கிராஸ் பண்ணிடுறோம். கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா v0 into v1 v2 வந்துரும். v1 plus v2 v1 plus v2 by இதை நம்ம எல்சிஎம் இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்பனா v1 plus v2 by 2 plus 2v0 total. Okay, so this will be v1 plus v2 plus v0, 2v0 plus 2v0 by 2. Okay, so இப்போ 2 கொண்டு போய் மேலே போட்டுரும். So it is 2v0 into right? Yes. 2v0 into v1 plus
V2. So let's consider by V1 plus V2 plus 2V0. Got it? Fine, ma. இந்த ப்ராப்ளம் புரியுதா? see நான் ரொம்ப டைரக்டாலாம் நான் வந்து இதை வந்து கிளாசிஃபை பண்ணல, லைக் சிம்பிளிஃபை பண்ணல. ஓகே, ஸோ ரொம்ப பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஹவு திஸ் ஒர்க்ஸ். எஸ், புரியுதா புரியுதா புரியுதா? எஸ், if you understand please say clear. If you understand please say clear. Yeah, நல்லா இருக்குல்ல இந்த ப்ராப்ளம்ஸ்? சூப்பர். யா, ஓகேவா? ஸோ this is one question. Okay, let's take another one question ma. இது case 1 case 2 சொல்லுங்க. By seeing this, a man ran from his home to market. Okay, a man ran from home to market. ஹோம்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போறாரு. எவ்வளோ? 400 km per hourல போறாரு. After finding market closed, he returned back to speed, back speed 600 km. So திருப்பி ரிட்டர்ன் வந்து 600 km வீட்டுக்கு வந்துடுறாரு. So find the average speed. Fine. இது case 1 case 2 ஆமா? This is case 1 or case 2? This sum, is it case 1 or case 2? Yes. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேமா தான் இருக்கு, ரைட்டா? இதுல நம்மளுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது சேமா தான் இருக்கு. கன்சிடர் இங்க இவர் ஃபர்ஸ்ட், இப்போ இதை வந்து டோட்டலா நீங்க வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 400 km per hourல அவர் எங்க போறாரு? மார்க்கெட்டுக்கு போறாரு. ஓகேவா? ரைட், இது ஒரு டிஸ்டன்ஸ். அண்ட் திருப்பி அவர் எங்க வராரு? வீட்டுக்கே வந்துடுறாரு. 600 km per hourல வீட்டுக்கு வந்துடுறாரு. இது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இது கேஸ் 1 கேஸ் 2? This is case 1 or case 2? This is case 1 or case 2? Distance is same. Distance is same. So it is case 2. Okay, distance is same. So it is case 2. இப்போ case 2 அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா என்ன வருது? யா, ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. S1 S2 அதானே நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. S1 S2 by NT இதானே நம்ம கிட்ட இருக்கு, ரைட்? நம்ம வெலாசிட்டி இல்ல, ஸோ எஸ் இருக்கிறதுனால மேலே எஸ் எடுத்துப்போம், ரைட்? ஸோ we say it is ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து இது வந்து 400, இது வந்து 600, ரைட்? கீழே வந்து 400 plus 600 என்ன பண்ணுவோம் நம்ம? இது வந்து 1000 சொல்லிடுவோம், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 400 600, இது ரெண்டு இது போயிடும், இது ஒன்று இங்கே போயிடும். ஸோ டோட்டல் 80 24780. So it is 480 km, right? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? கேஸ் 2 சொல்லியாச்சு, டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிறதுனால கேஸ் 2 சொல்லியாச்சு. ஸோ ஃபார்முலாவும் நமக்கு இங்க வந்துருச்சு, கரெக்டா? ஸோ இன்கேஸ் பசங்க இப்போ நார்மலா இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 400 plus 600 டோட்டல் 1000
divided by 2 average தானே அப்படின்னு சொல்லிட்டு 500 போடுவாங்க. இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். But remember, this is not going to be your correct answer. This is not going to be correct answer. So answer is 480 km per hour. வருதா? இந்த ஆப்ஷன் வருதா? Yeah. So this one is clear, guys. Yes, ma'am. Okay. இது எப்படி பண்ணீங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. See, our formula is n by 1 by v1 plus 1 by v2. இதானே நம்மளுடைய ஃபார்முலா, ரைட்டா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா n இன்டூ v1 v2 by v2 plus v1 வந்துருமா? அதுதான் இது. n is equal to 2. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டேங்க. I hope this one is clear. ரைட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. ஓகேவா? ரைட்? So it is 480 km per hour. Over. So this sum is also over. Okay. Okay. Instantaneous speed இது எல்லாமே நம்ம வந்து next classல பார்ப்போம். I guess like it's already too late. So I'll give this as an homework. இந்த ஒரு sum எழுதிக்கோங்க. This one is your homework and if possible give an answer. So in the homework ஆன answer comment பண்ணுங்க. Okay, let's see who is going to give a correct answer. Instantaneous speed already சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, right? And அதோடைய ஆன்சரையும் நீங்க ஒரு ஹோம்வொர்க்கா சொல்லுங்க. Let's see, if not tomorrow we'll again answer this. Okay, so I have given 2 questions as homework. Okay, so and I'll also post this 2 questions in a group and let's see how many are going to answer this. Fine guys, so with this நம்ம physics உடைய first class முடிஞ்சிருச்சு. I mean like kinematics உடைய first lecture முடிஞ்சிருக்கு. And but it is very long chapter. It's a very long chapter, so probably like we will take this for many weeks, at least for 2 or 3 weeks I guess. But no issues, like பொறுமையா பண்ணுவோம். We'll understand everything and we'll try to complete this. Okay, by the end of this session இந்த chapter முடிக்கும் பொழுது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல ஒரு clarity இருக்கும்னு நம்புறேன். Okay, fine guys, thank you so much to stay till the end. Thank you all.